கண்களை மூடி செபிப்போம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை தேவன் ஆசீர்வதிக்கும்படி தம்முடைய ஊழியக்காரனை தேவன் வல்லமையோடு கூட அபிஷேகம் பண்ணி கொண்டு வரும்படி அவருடைய வார்த்தை இன்றைக்கு கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் குடும்பங்களிலும் யார் யார் எந்தெந்த பட்டணத்திலே எந்தெந்த தேசத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜீவன் உண்டாகும்படி, விடுதலை உண்டாகும்படி, சூழ்நிலைகள் மாறும்படி, குறிக்கு ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஆன்சர் கிடைக்கும்படி ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே பாடல்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஜபங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். விசேஷமாய் வேத வசனங்களை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஜனங்களை உருவாக்கட்டும், ஜனங்களை ஸ்திரப்படுத்தட்டும், ஜனங்களை சீர்படுத்தட்டும். உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும். ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஆவிக்குரிய சுகத்தை கொடுக்கட்டும், சரீர சுகத்தை கொடுக்கட்டும், குடும்ப சுகத்தை கொடுக்கட்டும். ஆண்டவரே கேட்கிறவுடைய செவிகள் திறக்கப்படட்டும், இருதயங்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே மனக்கண்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே இந்த நாட்களிலே, இந்த லாக்டவுன் நாட்களிலே ஜனங்களுடைய மனம் மறுரூபம் அடையும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். மனம் புதிதாய் மாறும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உண்டாகும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆவின் சிந்தையை கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் உம்முடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம். விடுதலையை கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம். ஆறுதலை கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம். தேறுதலை கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம். பலனை கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம். சோர்ந்து போயிருக்கிற உள்ளங்களுக்கு சகலவிதமான ஆறுதலின் தேவன் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலை தரும்படிக்க நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரே களி கூறுதலை உண்டாக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படிக்க நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கு பரத்திலிருந்து பலன் வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வானம் திறக்கப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது ஜனங்களுடைய கூக்குரல், உமது ஜனங்களுடைய விண்ணப்பங்கள், உம்முடைய ஜபம் ஆண்டவர் உம்முடைய ஜனங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஆண்டவரை ஏற்ற பலனை கர்த்தர் கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். வானத்தை திறக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே கர்த்தர் நன்மைகளை அருளும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதங்களை அருளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வீக சுகத்தை அருளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உற்சாகத்தை அருளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஏக சிந்தையை கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். குடும்பங்களுக்குள்ளே தேவ அன்பு வெளிப்படும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஐக்கியம் வெளிப்படும்படிக்கு ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே குடும்பத்தை கட்டும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஒவ்வொருடைய இருதயத்தையும் பிரகாசிக்க பண்ணும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். முகத்தை பிரகாசிக்க பண்ணும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தில் இருக்கிற குறைவை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே இந்த குறைவை நீர் மாத்திரமே நிறைவாய் மாற்ற முடியும். உம்முடைய வசனம் ஆண்டவரே சிருஷ்டிப்பின் வார்த்தை, உருவாக்குகிற வார்த்தை ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே யார் யார் உம்முடைய வார்த்தையை கேட்கிறார்களோ ஆண்டவரே அத்தனை பேர்களுடைய குறைகளையும் கர்த்தர் நிறைவாய் மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் அற்புதங்களை கொண்டு வரும்படிக்கு ஜெபிக்கிறோம். வனாந்தரத்திலே வழிகளை உண்டாக்கி கொடுக்கிறவர் உம்முடைய ஜனங்களுக்கு, உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாட்களிலே அற்புதமான வழிகள் திறக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதமான வாசல்கள் திறக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்துக்குரிய கதவுகள் திறக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மை உண்டாகும்படிக்கு ஜெபிக்கிறோம். பாக்கியம் உண்டாகும்படிக்கு ஜெபிக்கிறோம். விசேஷமாய் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் விசேஷித்த பாதுகாப்பை அருளும்படிக்கு ஜெபிக்கிறோம். சகல தீங்குக்கும் விலக்கி காக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆபத்துகளுக்கு விலக்கி காக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். போராட்டங்களுக்கு விலக்கி காக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். கொள்ளை நோய்களுக்கு விலக்கி காக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருவரையும் வேலி அடைக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். மூடி மறைக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீங்க நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Jaya Kristu mun
We are so glad to be here in the house of God this morning. இந்த காலை வேளையிலே தேவனுடைய ஆலயத்தில் நாம் கூடி இருக்கிறது சந்தோஷமான காரியம். It's the 19th July 2020. 2020 வருஷம் ஜூலை மாதம் 19வது தேதி. That means we have not had our regular service in the church for over 4 months. அதனுடைய அர்த்தம் என்னவென்று கேட்டால் கிட்டத்தட்ட 4 மாதங்களாக நாம் சபையிலே கூடி வந்து ஆராதிக்க முடியாமல் போன But காலங்கள். I'm still very happy ஆனால் நான் இன்னமும் நான் சந்தோஷமாய் தான் இருக்கிறேன். ஏனென்றால் we are able to worship in our homes. நம் வீடுகளிலே கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். We are able to praise God in our homes. நம்முடைய வீட்டிலே தேவனை துதிக்கும்படி கர்த்தர் உதவி We are able செய்திருக்கிறார். to pray unto the Lord at our homes. நம்முடைய தேவனுடைய நாமத்திலே மகிமை செலுத்தும்படிக்கு வீட்டிலே கிருபை செய்திருக்கிறார். We are able to smile at each other during the service, looking at each other at our homes. வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு ஒருவரை ஒரு பார்த்து ஆராதனை நேரங்களிலே புன்னகைக்கும் சிரிக்கவும் மகிமைப்படுத்தும் உதவி செய்திருக்கிறார். So joyful in our homes. சந்தோஷமா வீடுகளில் இருக்க So உதவி God has done this for our good. இந்த காரியங்களை கர்த்தர் நம்முடைய மகிழ்ச்சிக்காகவே செய்திருக்கிறார். I'm definitely so sorry that I'm not able to see any of you. உங்கள் ஒருவரையும் நான் பார்க்க முடியாமல் போனதற்காக நான் உண்மையிலே வருத்தப்படுகிறேன். Of course, you are able to see us every morning watching the devotion. ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்னை அந்த அனுதின தியான நேரத்திலே காண முடிகிறது. But we miss you so very much. ஆனால் நாங்கள் உங்களை பார்க்க முடியாமல் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. I'm still believing that we are going to come together very soon and worship together. இன்னும் சீக்கிரத்திலே நாம் யாவரும் இணைந்து சபையிலே கூடி கர்த்தரை மகிமைப்படுத்துற நாள் வெகு தூரத்தில் இல்லை என்பதை நினைத்து But till கர்த்தரை that time, ஆனால் அதுவரையிலே we'll keep on praying for each other. ஒருவருக்கொருவர் நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருப்போம். We'll worship together. நாம் தொடர்ந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருப்போம். We'll continue to bear one another. ஒருவரை ஒருவர் தாங்கி இருப்போம். We'll continue to move forward in our Christian life. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே முன்னேறி செல்கிறதுக்கான வழியிலே போவோம். We'll keep our nation in our prayers. நம்முடைய ஜெபத்திலே நம்முடைய தேசத்தை தாங்குவோம். We'll keep our leaders in our prayers. நம்முடைய ஜெபத்திலே தேசத்தினுடைய தலைவர்களுக்காய் தாங்குவோம். We'll keep the entire world in our prayers. நம்முடைய ஜெபத்திலே இந்த முழு உலகத்தையும் நாம் தாங்குவோம். Because God is reigning. என்றால் கர்த்தர் காத்திருக்கிறார். கர்த்தர் அரசாளுகிறார். கர்த்தர் அரசாளுகிறார். He reigns. அவர் அரசாளுகிறார். So we'll just commit ourselves to him. அந்த அரசாளுகிற தேவனுடைய கரத்திலே நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். And I thank God for the beautiful songs that we had. நாம் இன்றைக்கு பாடினதான அருமையான பாடல்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Worship. ஆராதனைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And I thank God for our dear brothers who play and worship at this time. இந்த நாளிலே நமக்கு வாத்திய கருவிகள் வாசித்து ஆராதனை நடத்தின அருமையான சகோதரர்களுக்காய் ஸ்தோத்திரம். Now I want you to I hope that you have listened to those songs very carefully. நீங்கள் அந்த பாடல்களை எல்லாம் நன்றாய் கவனமாய் பாடி இருப்பீர்கள், கவனித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். Each song had a very special meaning and message for you. ஒவ்வொரு பாடல்களுக்கும் அதற்கென்றதான விசேஷித்த அர்த்தமும் அதனுடைய ஆசீர்வாதமும் உண்டு. There is a meaning for you. அந்த பாடல்களில் உங்களுக்கென்று ஒரு அர்த்தம் உண்டு. They were encouraging. அந்த பாடல்கள் உங்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறது. They were uplifting. அவர் உங்களை தூக்கி எடுத்திருக்கிறது. They were edifying songs. அந்த பாடல்கள் எல்லாம் நம்ம பக்தி விருத்திக்கு ஏதுவான பாடல்களாய் இருந்திருக்கிறது. Before I get into the word, தேவனுடைய வசனத்துக்கு போவதற்கு முன்பாக I want to greet everyone that has had a birthday or a wedding anniversary. தன்னுடைய பிறந்த நாட்களையும் விவாக நாட்களையும் இந்த வாரத்தில் கொண்டாடி இருக்கிற அத்தனை பேருக்கும் Or whatever celebrations that you have had. உங்கள் வீடுகளில் எந்தவித கொண்டாட்டமாக இருந்தாலும் அந்த கொண்டாட்டத்துக்காய் May ஆசீர்வதிக்கிறேன். God bless you and make you a joyful bunch of people. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் குடும்பங்களிலே தேவ சமாதானத்தையும் சந்தோஷத்தினாலும் நிரப்புவாராக. Be happy in spite of the difficulties. கஷ்டத்தின் மத்தியிலேயும் சந்தோஷமாயிருங்கள். The Bible says, வேதம் சொல்லுகிறது, rejoice evermore. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். Pray without ceasing. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். Give thanks unto the Lord for everything. எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்யுங்கள். And Paul, after saying these three things, இந்த 3 காரியங்களையும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிவிட்டு then he said, அதுக்கு பிற்பாடு now அவர் சொன்னார், this is the will of God in Christ concerning you. இதுவே
கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்ததான தேவனுடைய சித்தமாய் Now, இருக்கிறது. what is the will of God? தேவனுடைய சித்தம் என்ன? To be afraid, to be afraid, பயப்படுறது, to be fearful. எப்பவும் பயந்து இருக்கிறது. Ayyo. ஐயோ, No, he didn't say that. அப்படிலாம் சொல்லவே இல்லை. Rejoice evermore. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். Pray without ceasing. இடை விடாமல் ஜெபம் பண்ணுங்கள். Give thanks unto the Lord in everything. எல்லாவற்றுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் And செய்யுங்கள். this is the will of God concerning you in Christ Jesus. இதுவே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா. So, may God bless each one of you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. So, before going into the Word of God, வசனத்துக்கு போவதற்கு முன்பாக I want to continue to just worship one or two stanzas of what we already worshipped. ஆராதனையிலே பாடின அந்த பாடல்களுடைய ஒரு சில வரிகளை நான் உங்களோடு கூட சேர்ந்து I want கர்த்தரை you to ஆராதி join with me, என்னோடு கூட யாவரும் சேர்ந்து every கொள்ளுங்கள். one of you, உங்கள் ஒவ்வொருவரும் wherever you are. நீங்கள் எங்கே இருந்தாலும் I think this song needs your hands to be lifted up. இந்த பாடல்களை பாடும்போது உங்கள் கரங்கள் உயர்த்தப்பட்டு இருக்கட்டும். This is a very simple one and you know this chorus. இது மிக எளிமையான பல்லவி மாத்திரமல்ல, யாவருக்கும் தெரிந்த பல்லவியும் கூட. Wherever you are, நீங்கள் எங்கே just இருந்தாலும் join with us. எங்களோட கூட சேர்ந்து ஆராதியுங்கள். Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna. Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna. ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹோசன்னா Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna.
Thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி Thank you, இயேசுவே. Jesus. Glory to God. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. We are going to pray for a few things. ஒரு சில காரியங்களுக்காய் நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். One of our church members just passed away yesterday evening. நேற்றைய தினத்தினுடைய சாயங்காலத்தில் நம்முடைய சபையினுடைய ஒரு விசுவாசி அவர்கள் மரித்து போனார்கள். This morning it's going to be the burial. இன்றைக்கு காலையில் அவர்களுடைய அடக்க ஆராதனை உண்டாயிருக்கும். Brother Mohan and Hepzibah have been the members of this church for a long time. சகோதரர் மோகன், சகோதரி ஹெப்சிபா அவர்கள் இந்த ஆலயத்தினுடைய ஆரம்ப கால விசுவாசிகளாக இருந்தவர்கள். And I want you to pray that the family will be consoled. அந்த குடும்பத்திற்கு என்னுடைய ஆறுதலுக்காய் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். I have a very dear friend, son in Christ, a great servant and a scholar of the Bible, Pastor M. John Raj. He is in the hospital going through treatment. என்னுடைய ஆவிக்குரிய மகனும் நம்முடைய வேத பண்டிதரும் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பருமாக இருக்கிறதானே பாஸ்டர் ஜான்ராஜ் அவர்கள் அந்த கொரோனா தொற்றினாலே பாதிக்கப்பட்டு ஐசியூவிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். He has written 88 books. 88 வேத புத்தகத்தினுடைய காரியங்களை எழுதியிருக்கிறார்கள். And he has just recently written another book about the last day revival. கடைசி நாட்களினுடைய எழுப்புதலை குறித்ததாய் சமீபத்தில் ஒரு புத்தகத்தை அவர் எழுதியிருந்தார்கள். It is to be published. அது இனி ஒளிபதிப்பு செய்யப்பட இருக்கிறது. He had asked me to write a foreword for that. அதற்கு உண்டான முகவுரைகளை எழுதும்படிக்கு எனக்கு சொல்லப்பட்டது. But before doing that, he is in the hospital. அப்படி செய்யப்படுவதற்கு முன்பாகவே இப்போது அவர் மருத்துவமனையில் இருக்கிறார்கள். And he has a greater and bigger vision for the future. எதிர்காலத்தை குறித்த ஒரு பெரிய தரிசனத்தை அவருக்கு உண்டு. So I want you to just hold him in prayer. அருமையான பாஸ்டர் ஜான்ராஜ் அவர்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். And there are others in the church who have been ill, but they are coming back to life. அதே போல நம்முடைய சபையிலும் நோயினாலே பாதிக்கப்பட்டு திரும்ப மீண்டு வந்து கொண்டிருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். There are other people that have called me during this week. இந்த வாரத்திலே எங்களுக்கு அழைத்த அநேகர் உண்டு. Sundari has been very sick. சுந்தரி என்ற சகோதரி ரொம்ப வியாதிப்பட்டிருந்தார்கள். 3 days ago, very late in the night, she called me. 3 நாளைக்கு முன்பாக நடுராத்திரி எனக்கு தொலைபேசியில் She அழைத்தார்கள். said she was not able to breathe. என்னால் சுவாசிக்க முடியவில்லை ஐயா. And she has a big chest pain and things எனக்கு like அப்படியே that. நெஞ்சு வலிக்கிறது போல இருக்கிறது என்று I'm சொன்னார். not able to eat. நான் சாப்பிடவும் முடியல. We prayed over the phone that night time. அந்த இரவு நேரத்திலேயும் தொலைபேசியிலே ஜெபித்தேன். Every day I called her. ஒவ்வொரு நாள் அவங்களை தொலைபேசியில் அழைத்து This morning she said, இன்னைக்கு காலையில் அவங்க yeah, I சொன்னாங்க, am feeling better. நான் ரொம்ப சுகமா இருக்கிறேன். I'm able to eat. நான் இப்ப நல்லா சாப்பிட முடியுது. I thank the Lord for the healing. தேவன் கொடுத்த நல்ல சுகத்துக்காய் அவருக்கு நன்றி There are செலுத்துகிறேன். quite a number of testimonies that I have with me. என்னோடு கூட இப்படிப்பட்ட அநேக சாட்சிகள் என்னுடைய கையில் இருக்கிறது. One of our dear daughters, I would say, has been a teacher in an international school. இன்டர்நேஷனல் சர்வதேச பள்ளியில் வேலை செய்து கொண்டிருக்கிற என்னுடைய அருமையான ஒரு மகள் உண்டு, ஆவிக்குரிய மகள். And in that school, quite a number of people more qualified than she is. அந்த சகோதரி பெற்றதான கல்வி தகுதியை பார்க்கிலும் அங்கே வேலை செய்கிற அநேகர் அதை காட்டிலும் அதிக கல்வி தகுதி பெற்றவர்கள் உண்டு. So most of them have been laid off. ஆனால் மற்றவர்கள் எல்லாருக்கும் வேலை இல்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டு விட்டது. So she has been thinking, Lord, what is my... அப்பொழுது இந்த சகோதரி ஆண்டவரே என்னுடைய நிலைமை என்ன ஆகுமோ அப்படின்னு அவங்களும் யோசித்துருந்தாங்க. And she and our worship leader Prince have been praying together. அப்பொழுது அவர்களும் அந்த சகோதரியும் நம்முடைய கணவனாகிய பிரின்ஸ் அவர்களும் இணைந்து ஜெபித்தார்கள். So he was also asking me, telling me about it. அந்த காரியத்தை குறித்து சகோதரர் பிரின்ஸ் அவர்கள் என்னிடத்திலும் சொல்லி கொண்டிருந்தார்கள். Day before yesterday I got a very beautiful and long testimony. நேற்று தினத்துக்கு முந்தின நாள் ஒரு அழகான பெரிய சாட்சி ஒன்று கொடுக்கப்பட்டது. And she said, அந்த மக இப்படி சொன்னா, while so many qualified people, better qualified people than me and senior people than me have been terminated or laid off, என்னை காட்டிலும் அதிகம் படித்தவர்கள், என்னை காட்டிலும் அதிக அனுபவம் உள்ள மூத்தவர்கள் இருக்கையில் அவர்கள் எல்லாருக்கும் வேலை இல்லை என்று சொல்லப்பட்ட பொழுது, I have been retained.
நான் என் வேலைக்கு திரும்ப அமர்த்தப்பட்டேன். Not only that, அது மாத்திரம் கிடையாது, in a senior position with the senior person. இது மூப்பின் அடிப்படையிலே மூத்தவர்களாக என்னை நியமித்திருக்கிறார். மூத்தவர்களுக்கு உதவியாக, மூத்தவர்களுக்கு உதவியாக, உள்ளதிலே மூத்தவர்களுக்கு உதவியாக என்னை நியமித்திருக்கிறார். உள்ளவர்களுக்கு மூத்தவர்களுக்கு உதவியாக. Now these things happened not because they belong to this church. அவர்கள் எல்லாரும் இந்த ஆலயத்துக்கு சொந்தமானவர்கள் என்றதனால இவைகள் I நடைபெறுகிறது. thank God they are members of this church. அவர்கள் இந்த ஆலயத்துக்கு விசுவாசிகளாக இருக்கிறதுக்காக But ஸ்தோத்திரிக்கிறேன். that is not the reason they get these answers. ஆனால் இந்த பதில் எல்லாம் பெற்றுக்கொள்கிறது இந்த ஆலயத்தில் அவர்கள் உறுப்பினர்களாக Of course, இருக்கிறதுனால. I have prayed with them many times. அநேக சமயம் அவர்களுக்காக நானும் ஜெபித்திருக்கிறேன் And that அவர்களோட. is not the reason. ஆனால் அதுவும் ஒரு காரணம் கிடையாது. It is they believed in God. அது ஒரு காரணம் என்னவென்றால் அவர்கள் கர்த்தரை நோக்கி They பார்த்தார்கள். trusted in the Lord. அவர்கள் கர்த்தரை நம்பினார்கள். The trust in the Lord has given them the answers they required or needed from the Lord. அவர்கள் கர்த்தரை நம்பினதனாலே அவர்கள் நம்பின காரியத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். All the children that had gone for the +2 examinations, மேல்நிலைக்கு தேர்வுக்கு எழுதின நம்முடைய பிள்ளைகள் அத்தனை பிள்ளைகளும், there were 23 children. 23 பிள்ளைகள் 12ஆம் வகுப்பு. As far as I knew, எனக்கு தெரிந்திருக்கிற வரையில் I don't know how many more. இதுக்கும் மேல எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று தெரியாது. But all the 23, the results came like a bolt from the blue. இந்த 12ஆம் வகுப்பு முடிவான திடீரென்று அறிவிக்கப்பட்டது. Without any information. இதுக்கு முன் அறிவிப்பு இல்லாமல் திடீரென்று அறிவிக்கப்பட்டது. But everyone called me. Every one of the children or the parents that I knew that they wrote the +2 exam. அந்த பரீட்சை எழுதின பிள்ளைகளும் அது சரி, பிள்ளைகளுடைய பெற்றோர்களும் சரி எனக்கு தொலைபேசியில் அழைத்தார்கள். And I'm so thankful to God that all the 23 children have passed with first class. இந்த 23 எனக்கு தெரிந்த அந்த 23 பிள்ளைகளும் முதல் மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். So we need to pray for them that they would get the right college, right subject and whatever they want to move on. அவர்கள் அத்தனை பேருக்கும் தேவனாகிய கர்த்தர் சரியான பாடத்தையும் சரியான கல்லூரிகளையும் காண்பிக்கத்தக்கதாய் நாம் ஜெபித்துக் கொள்வோம். That they should have the financial needs to be met. அதே போல அவர்கள் கல்லூரியில் சேர்க்கத்தக்கதான பொருளாதார உதவிகளும் கர்த்தர் அருளும்படிக்காய் ஜெபித்துக் கொள்வோம். We are going to pray for them. நாம் அவைகளுக்காய் ஜெபிக்க போகிறோம். And also for all those people who have lost their jobs, தங்களுடைய வேலை இழந்த அத்தனை பேர்களுக்காய் விசேஷமாய் ஜெபிக்க that போகிறோம். God would give them a better job than what they had before. அவர்கள் இழந்து போன வேலையை காட்டிலும் அதிக மேன்மையான வேலையை கர்த்தர் If you look into the scriptures, வேதத்தில் நீங்க நன்றாய் and கவனிப்பீர்கள். then if you look into the people of our own church, நம்முடைய சபையினுடைய விசுவாச மக்களையும் கவனிப்பீர்களேயானால் those who lost their previous jobs தனக்கு முன்பாக வேலை செய்த வேலையை இழந்தவர்கள் எல்லாரும் always have got a better job with better compensation. அதற்கு முன்பதாக வேலை பார்த்த வேலையை ஸ்தானத்தை காட்டிலும் சம்பளத்தை காட்டிலும் அதிகமாய் தான் அவர்கள் So பெற்றிருக்கிறார்கள். I am praying that everyone who have lost their jobs and are in difficult times, that God will bring them up and give them a greater blessing. தேவனாகிய கர்த்தர் வேலை இழந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இதை காட்டிலும் அதிக சம்பளத்தோட நல்ல வேலையை கர்த்தர் தரும்படிக்காய் தொடர்ந்து நான் ஜெபித்துக் So I want கொண்டிருக்கிறேன். all of you to join with me right now. இப்பொழுது யாவரும் நாம் இந்த ஜெபத்தில் இணைந்திருப்போம். Our gracious Heavenly Father, எங்கள் கிருபையுள்ள நல்ல பிதாவே, we thank you for the month of July. ஜூலை மாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Now we have come into this third Sunday of this month. ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமைக்கு நாங்கள் கடந்து We வந்திருக்கிறோம். are so thankful for the way that you have led each and every one of us. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீ நடத்தி வந்திருக்கிற ஒவ்வொரு வழிகளுக்காய் உமக்கு நன்றி For செலுத்துகிறேன். your protection, உம்முடைய பாதுகாப்புக்காய் நன்றி. for your ஆண்டவரே. provision, உம்முடைய தேவைகளை சந்தித்ததற்காய் for நன்றி. your anointing, உம்முடைய அபிஷேகத்திற்காய் for your நன்றி. grace, உம்முடைய கிருபைக்காய் நன்றி. for your strength, உம்முடைய பலத்துக்காய் for your நன்றி. love, உம்முடைய அன்புக்காய் for நன்றி. your mercy. உம்முடைய இரக்கத்துக்காய் நன்றி. Oh, we cannot thank you enough, Lord. ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது போதாதப்பா. So our hearts are filled with gratitude. ஆண்டவரே, எங்கள் இருதயம் நன்றியால் இந்த காலை வேளையில நிறைந்து And we இருக்கிறது. also pray for everyone that have been mentioned here now. ஆண்டவரே, இப்போது நாங்கள் குறிப்பிட்ட ஒவ்வொரு மக்களுக்காய் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். Whatever help they need in whatever areas they need it. ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில எந்தெந்த பகுதிகளெல்லாம் எப்படிப்பட்ட ஒத்தாசைகள் தேவையோ I pray that you will touch them. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒத்தாசைகளை தந்து நீ அவளை தொடுவீராக. Heal those who need healing. ஆண்டவரே, சுகம் தேவை உள்ளவர்களுக்கு சுகத்தை அருளும். Comfort and console who need comfort and consolation. ஆண்டவரே, யார் யாருக்கும் ஆறுதலும் தேறுதலும் தேவை அவர்களுக்கு ஆறுதலும் தேர்தலையும் தருவீராக. Give them strength for those who are weak. ஆண்டவரே, பலவீனமாய் இருக்கிறவர்களுக்கு பலத்தை தருவீராக. Give them the needs where people have lost
hope and things like that. ஆண்டவரே நம்பிக்கை இழந்த மக்களுக்கு ஆண்டவரே வாழ்வாதாரங்கள் இழந்தவர்களுக்கு நம்பிக்கையும் அவருடைய தேவைகளையும் Those who சந்திப்பீர். have lost their jobs, ஆண்டவரே வேலை இழந்தவர்களுக்காக I pray that they will find better jobs. ஆண்டவரே இதை காட்டில் ஒரு மேன்மையான வேலையை கர்த்தர் We look அளிக்கிறார். unto you. ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். Lord, your word says, ஆண்டவரே உம்முடைய வசனம் சொல்லுகிறது, I will guide you with mine eyes. என் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை I சொல்லுவேன். will guide you. ஆண்டவரே நான் உன்னை ஆலோசனை நடத்துவேன் என்று So I சொன்னீர். pray that you will guide each and every one of us. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆலோசனையின்படியே I நடத்துவீர். pray that you will bless this church and every other churches all over the world. ஆண்டவரே எங்கள் சபையும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை திருச்சபைகளையும் பரலோகத்தின் தேவன் We are ஆசீர்வதிப்பார். not building our own kingdom. ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய ராஜ்யத்தை கட்டவில்லை. We are building the kingdom of God. ஆண்டவரே நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை Help கட்டிக்கொண்டு us to join our hands together and build your kingdom. ஆண்டவரே நாங்கள் எல்லாம் கரங்களும் இருதயங்களும் இணைந்து உம்முடைய ராஜ்யத்தை கட்ட எங்களுக்கு உதவி செய்யும். We will not be criticizing each other, but we will try to help each other, encourage each other. ஆண்டவரே ஒருவர் மேல் ஒருவர் நாங்கள் குற்றம் சொல்லிக் கொண்டு இராமல் ஆண்டவரே ஒருவரை உற்சாகப்படுத்தி ஒருவர் தாங்கி இந்த ராஜ்யத்தை கட்ட உதவி செய்யும். We thank you for our leaders of the nation. ஆண்டவரே எங்கள் தேசத்தின் தலைவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Bless them and lead them in the right way so that they will be able to give protection to the citizens. ஆண்டவரே இந்த தேசத்தின் குடிமக்களுக்கு உரிய பாதுகாப்பு உரிய சுகத்தை கொடுக்க அவர்களை நீர் ஆசீர்வதித்து தேவையான பாதையிலே சரியாய் நடத்துவீர். As we go into the word of God, ஆண்டவரே இப்பொழுதும் தேவ வசனத்துக்கு போகிறவர்களே give us the right word, Lord, ஆண்டவரே சரியான வார்த்தையை நீர் எங்களுக்கு that the தருவீராக. people will be touched. ஆண்டவரே ஜனங்கள் கர்த்தாவினால் தொடப்படுவார்கள். Your word will make them holy. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை அவர்களை Your பரிசுத்தமாக்குவதாக. word will make them quicken. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை இந்த நாளில் அவர் உயிர்ப்பிக்கப்படுவதாக. Your word will make them strong. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் அவர்களை பலப்படுத்துவீராக. Your word will make them healed. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீர் அவர்களை சுகப்படுத்துவீராக. We commit ourselves, Lord. ஆண்டவரே எங்களை நாங்களே ஒப்புக் கொடுக்கிறோம். Cover us with your blood. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை Let மூடிக்கொள்ளும். your face be shown to them. ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய முகத்தின் பிரகாசம் எங்கள் மேல் துணிக்கட்டும். May the glory of God be seen by each one of them. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். They will hear your voice. ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்பார்களாக. And we give you all the glory and honor. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு In செலுத்துகிறோம். Jesus' name. இயேசுவின் நாமத்திலே வேண்டுகிறோம் பிதாவே. Amen. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. I want you to turn with me to the book of Isaiah 43:19. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 19வது வசனத்துக்கு நேராய் வழிநடத்த வேண்டும் என்று Now this was the promise given to this church on January 1, 1981. 1981வது வருடம் ஜனவரி மாதம் முதல் தேதியிலே கர்த்தர் இந்த சபைக்கு So at the கொடுத்த very beginning of our church, நம்முடைய சபையினுடைய அந்த ஆரம்ப வருஷம் அது. when we did not have any members of, அது எப்படிப்பட்ட கால நிலைமை என்று கேட்டால் விசுவாசிகள் யாரும் இல்லாத ஒரு நிலை. and the Lord gave us this word. அப்படிப்பட்ட நிலையிலே கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தார். What did he give? என்ன கொடுத்தார்? Isaiah 43:19. ஏசாயா 43:19. Behold, I will do a new thing. Now it shall spring forth. Shall ye not know it? I will even make a way in the wilderness and rivers in the desert. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். So our God is a God who will make a way where there is no way. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று கேட்டால் வழி இல்லாத இடத்திலே வழியை உண்டு We பண்ணுகிறார். have read this scripture many a times, இந்த வசனத்தை பலமுறை நாம் வாசித்திருக்கிறோம். but let me remind you again this morning. இந்த காலை வெளியில ஒரு விஷயம் கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். God will make a way for you where there is no way. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக வழி இல்லாத இடத்திலே ஒரு வழியை உண்டு பண்ணுவார். And I will make rivers in the desert. வனாந்தரத்திலே உங்களுக்காக ஆறுகளை உண்டு And பண்ணுவார். he says, அவர் சொல்லுகிறார், don't you know that it will spring forth? நீங்கள் அதை அறியீர்களா? That I can do that for you? இது நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இது அறியீர்களா? Anytime it can happen, come எந்த forth. நேரத்திலும் அது நடக்கலாம். Because it is I who does it. ஏனென்று கேட்டால் அதை செய்கிறவர் நான். I know you. நான் உங்களை I அறிந்திருக்கிறேன். know your needs. உன்னுடைய தேவைகள் என்ன என்பதை, I know your environment. உன் சூழ்நிலைகளை I அறிந்திருக்கிறேன். know to do
what to do and when to do it. உங்களுடைய வாழ்க்கையில நான் எதை செய்ய வேண்டும், அதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதையும் நான் So அறிந்திருக்கிறேன். while this is not my message today, இன்றைக்கு இது என்னுடைய செய்தி கிடையாது. let me begin the message ஆனால் என் செய்தியை நான் ஆரம்பிக்கிறேன். saying எப்படி சொல்லுகிறேன்? that God knows you உங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். and He knows what to do and when to do and how to do it for you. உங்களுடைய வாழ்க்கையில அவர் என்ன செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை அவர் நன்றாய் So அறிந்திருக்கிறார். do not be afraid. ஆகையால் நீங்கள் Just பயப்படாதீங்க. trust Him. அவரையே Just நம்பிக்கொண்டிருங்கள். trust Him. அவரையே நம்பிக்கொண்டிருங்கள். Because the Bible says, ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, he that trusts in the Lord is a blessed person. கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். And the Bible also says, அது வேதம் இப்படியும் சொல்லுகிறது, what happens to him? அப்படிப்பட்டவனுக்கு என்ன நடக்கும் என்பதை In the குறித்தும் book of சொல்லியிருக்கிறது. Jeremiah chapter 17 and verses 7 and 8. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 7வது 8வது வசனம் சொல்லுகிறது. So if you read that scripture, அந்த வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் this ஆனால் is how it goes. அங்கே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டு கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் Now I இருக்கிறான். want you to look at verse 8. 8வது வசனத்தை நன்றாய் கவனியுங்கள். What does it say? அது என்ன சொல்லுகிறது? He shall be a tree, like a tree planted by the waters, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதான மரத்தை போல இருக்கிறான். that spreadeth out her roots by the river, கால்வாய்கள் ஓரமாய் அந்த மரமானது தன் வேர்களை விடுகிறது. and shall not see when the heat cometh, உஷ்ணம் வருகிறதை அந்த மரம் காணாமல் but her இருக்கிறது. leaf shall be green, இலை எப்பொழுதும் பச்சையாய் இருக்கிறது. shall not be careful in the year of drought, neither shall cease from yielding fruit. மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் So இருக்கிறது. that is what God can do when you trust Him. நீங்கள் அவர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது கர்த்தர் இத்தனை காரியங்களை உங்களுக்கு செய்வார். Don't trust Him just for the needs that you have, உங்களுடைய தேவைகளுக்காக மாத்திரம் அவரை நீங்கள் but நம்பாமல் trust Him for what you can do for God. அவருக்காக என்னவெல்லாம் உங்களால் செய்ய முடியும் என்பதற்காக It is அவரை not நம்புங்கள். always give me Lord, give me Lord, give me Lord, நம்முடைய வாழ்க்கை எப்போதும் ஆண்டவரே கோடும் 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 என்று அப்படி இருக்க கூடாது. but it shall be like, Lord, what can I do for you? ஆண்டவரே நான் உமக்கு என்ன செய்ய முடியும் என்பதை எனக்கு சொல்லும் என்று சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். God is expecting that in these last days. இந்த கடைசி நாட்களில் தேவன் இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளை எதிர்பார்க்கிறார். What you and I can do for God. நீங்களும் நானும் கர்த்தருக்கு என்னவெல்லாம் செய்ய You may முடியும். not be able to come to church. நீங்கள் ஒருவேளை ஆலயத்துக்கு வர முடியாத நிலையில் You may be இருக்கலாம். sitting in home நீங்க ஒருவேளை வீட்டில் உட்கார்ந்து watching this program. இந்த நிகழ்ச்சியை பார்த்து But on the other hand, ஆனால் அதே வேளையிலே sitting in your home, உன்னுடைய வீட்டிலே உட்கார்ந்து you can tell others about the Lord Jesus. பக்கத்தில் அயலகத்தாருக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி உங்களால சொல்ல I முடியும். thank God for the conference calls that we have every morning and evening and in between. ஒவ்வொரு காலையிலேயும் மதியத்தில் சாயங்காலத்திலேயே நடக்கிற இந்த அலைபேசி மூலமா நடக்கிற ஜெபத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். More and more people are joining. இப்பொழுது நிறைய பேர் இதிலே வந்து பங்கு பெற்றுக் And I'm கொண்டு so delighted about that. அதை குறித்து கேட்கும்போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. And when I say that, let me also say this. அதை சொல்லும்போது இன்னொன்னையும் சொல்லிடுறேன். Don't go and join this group and that group and that group and all groups. எல்லா குழுக்களிலும் போய் சேர்ந்து அலைந்து கொண்டு இருக்காதீர்கள். You will be confused. நீங்கள் குழப்பம் அடைந்து விடுவீர்கள். And I also let me tell you this. இன்னொரு காரியத்தை சொல்லிடுறேன். If you have joined too many groups, நிறைய குழுக்கள்ல நீங்க போய் இணைந்து கொண்டால் you will not have time to read the scripture. இந்த வேதத்தை வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்காது. You will not have time to converse with each other. ஒருத்தரோடு ஒருத்தர் பேசிக் கொள்ளுகிறதுக்கு Do you know what has happened now? That is Satan's one of the work of this devil. இப்படி செய்கிறது பிசாசினுடைய ஒரு தந்திரமான கிரியைகள். இப்போ என்ன ஆயிடுச்சு தெரியுமா? இப்போ என்ன ஆயிடுச்சு தெரியுமா? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும், காலையில இருந்து சாயங்காலம் வரை எந்திரிச்ச உடனே காலைல என்ன வசனம் வந்திருக்கு? என்ன வசனம் வந்து அந்த குரூப்ல என்ன வசனம் இந்த வந்திருக்கு? குரூப்ல எந்த வசனம் இந்த குரூப்ல என்ன வசனம் இந்த வந்திருக்கு? குரூப்ல எந்த வசனம் வந்திருக்கு? This is what we are doing. இதை தான் இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். This is from it. அது இத குறித்து ஜாக்கிரதையா Have இருங்க. one group. ஒரே ஒரு குழுவில் இருங்க. God has given you a church. உங்களுக்கு என்று கர்த்தர் ஒரு ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். Follow what the Lord tells you from where
God has placed you. தேவன் உங்களை நிறுத்தி வைத்திருக்கிற இடத்துல என்ன ஆலோசனை சொல்லப்படுகிறதோ அதை பின்பற்றுங்கள். சும்மா அலையாதீங்க. சும்மா அலையாதீங்க. அலைய கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. அலைய உங்களுக்கு தான் குழப்பம். இங்க ஒரு விதமான செய்தி கிடைக்கும், இங்க ஒரு விதமான செய்தி கிடைக்கும், இன்னொரு விதமான செய்தி கிடைக்கும், இன்னொரு இடத்துல இன்னொரு. You know what is happening right now? இப்போ என்ன நடக்குது தெரியுமா? எல்லா ஆசீர்வாத செய்தி எங்க கிடைக்குது? எல்லா ஆசீர்வாத செய்தி எங்க கிடைக்குது? அதை தேடி தான் ஓடி உட்கார்ந்துக்கறாங்க. அதை தேடி தான் ஓடி போய் கொண்டிருக்கிறாங்க. அந்த ஆசீர்வாத செய்தி என்ன? அந்த ஆசீர்வாத நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, எல்லாம் நன்மையாடும். எல்லாம் Well, நன்மை. I also say that also. நான் அப்படி சொல்லுகிறவன் தான். But that is not the only blessing that God has for ஆனா you. இந்த ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் தருவார்னு சொல்லல. But there are warnings. அங்கே ஒரு எச்சரிப்பும் உண்டு. God gives us warnings. கர்த்தர் நமக்கு எச்சரிப்பையும் When கொடுக்கிறார். we go astray, அதை விட்டு விலகி போக வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுது. அவர் விட்டு வலதுபுறமோ இடதுபுறமோ போகும்போது, வலதுபுறமோ இடதுபுறமோ அவர் விட்டு போகும்போது பின்னால இருந்து ஒரு சத்தம் உண்டாகும். பின்னால இருந்து ஒரு சத்தம் வரும். வழி இதுவே, இதிலே நடவுங்கள். வழி இதுவே, இதிலே நடவுங்கள். So I want you to be very careful on that. நீங்கள் இதிலே ஜாக்கிரதையா இருக்கணும். So let me speak to you this morning இந்த காலை வேளையில உங்களோடு கூட that God is going to make you a way where there is no way. வழி இல்லாத இடத்திலே கர்த்தர் உங்களுக்கு வழியை உண்டு பண்ணுவார் But என்பது. how does that happen to you? ஆனால் அந்த வழி இல்லாத இடத்திலே வழி நமக்கு எப்படி I நடக்கும்? want you to read with me from the book of 2 Samuel, 2 சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து chapter 6 and verse 11. 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை I have வாசிக்கிறேன். spoken this in the housewarming services in many homes. பல வீடுகளிலே வீடு பிரதிஷ்டை நேரங்களில் இந்த வசனத்தை நான் சொல்லுவதுண்டு. And I will read this scripture to you. இந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க And the விரும்புகிறேன். ark of the Lord continued in the house of Obed-Edom the Gittite 3 months. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில், And the Lord blessed Obed-Edom and all his household. கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். And in verse 12 it says, 12ஆம் வசனம் சொல்லுகிறது, And it was told King David, saying, The Lord hath blessed the house of Obed-Edom and all that pertaineth unto him because of the ark of God. தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு So in அறிவிக்கப்பட்டது. verse 11 it says 11ஆம் வசனம் சொல்லுகிறது, that God blessed all his household. தேவன் அவன் வீட்டார் அனைவரையும் But in ஆசீர்வதித்தார். verse 12 says, 12ஆம் வசனம் சொல்லுகிறது, not only the household, அவன் வீட்டை மாத்திரமல்ல but everything that pertaineth unto him. அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். எல்லாத்தையும், பொருள்கள், பொருட்களையும், ஆடு மாடுகள், ஆடு மாடுகள், whatever he had. அவனுக்கென்று என்னெல்லாம் இருந்துச்சோ So அத்தனையும், God blessed all of them. அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் And the ஆசீர்வதித்தார். reason is being said, அதுக்கு காரணம் அங்கு சொல்லப்பட்டிருக்கு. because the ark of the Lord continued in the house of Obed-Edom. அதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் கர்த்தருடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருந்தது என்று This morning let me speak to you. இந்த காலை வேளையில நான் உங்களுக்கு If சொல்லட்டும், you need to be blessed and be as blessing to others, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டும் மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கவும் நீங்கள் you விரும்பினால் need to have the ark of the covenant in your home. உங்க வீட்டிலே இந்த கர்த்தருடைய பெட்டி இருக்கணுங்க. What is the meaning of the ark of அந்த the Lord? கர்த்தருடைய பெட்டி என்று சொன்னால் அது என்ன அர்த்தம்? நல்ல ஒரு அழகான பெட்டியை செய்து ரூம் நடுவுல வைக்கிறதுன்னு அர்த்தமா? அழகான ஒரு பெட்டியை செய்து வீட்டுக்கு நடுவுல வச்சிருதுன்னு அர்த்தமா? See, nowadays too many deaths are happening. இப்பொழுது நிறைய மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. But when you look at the burials, அதனுடைய அடக்கங்களை எல்லாம் பார்த்தால் இப்போ கொரோனா டெத்ஸ்ல வந்து அதெல்லாம் காணோம். கொரோனா மரணத்துல அப்படிப்பட்ட காரியங்கள் சும்மா எல்லாம் காணோம். துணியில சுத்தி அப்படி தூக்கி போட்டு போயிடுறாங்க. துணியில சுத்தி அப்படியே தூக்கி போட்டுட்டு But போயிடுறாங்க. regular burials, ஆனால் ஒரு சாதாரண அடக்கம் என்று சொன்னாலே each one according to their prosperity, அவர்களுடைய செல்வ செழிப்புக்கு தக்கதாக, and also like tradition, பாரம்பரியத்துக்கு தக்கதாக they have different types of coffins they make. அவர்களுக்கு அந்த சவப்பெட்டியானது விதவிதமான வகைகளில் கிடைக்கிறது. இங்க சர்ச்சில் இருந்து யார்கிட்ட கூப்பிட்டு கேட்கும்போது, சபையிலிருந்து யாரையாவது இந்த மாதிரி கூப்பிட்டு சர்ச்சில் ஒருத்தங்க இறந்துட்டாங்க, அவங்களுக்கு பெட்டி வேணும், வேன் வேணும்னு கேட்கும்போது, சபையில ஒருத்தங்க இறந்துட்டாங்க, பெட்டியும் வேணும்னு கேட்டா உடனே you know what they ask? அவர்கள் என்ன கேட்பாங்க தெரியுமா? The undertakers ask us, அவர்கள் அந்த அதை செய்கிறவர்கள் ஐயா எப்படிப்பட்ட பெட்டி வேணும்? எப்படிப்பட்ட பெட்டி வேணும்? Low, medium or high? அல்லது ரொம்ப சாதாரணது வேணுமா, நடுத்தரத்துல வேணுமா, அல்லது முதல் தரத்துல வேணுமா? லோனா ஒரு 300 400 500 ரூபாயில முடியும். கீழ்த்தரமா இருக்குது பாத்தீங்கன்னா 400 500 ரூபாய். நடுத்தரனா ஒரு 5000 ரூபாய். நடுத்தரம் என்று சொன்னா 5000 ரூபாய். மேல் தரனா 20000 30000. மேல் தரம்னா 20000 30000. So they take it according to their needs. அவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப அவர்கள் வாங்கி கொள்கிறார்கள். So that is not the kind of a
box that I'm talking to you. இப்படிப்பட்ட பெட்டியை குறித்து நான் இன்றைக்கு உங்களோட பேசவில்லை. I want each and every one of you in your home to have the ark of God. நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வீட்டிலேயும் இந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்க Now வேண்டும். when I say the ark of the Lord, அந்த கர்த்தருடைய பெட்டி என்று சொல்லும் பொழுது I want you to know what it is. அது என்ன என்று முதலாவது நீங்கள் விளங்கிக் கொள்ள Now the வேண்டும். ark of the covenant was placed in the holiest of holies in the tabernacle. இந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியானது ஆசரிப்பு கூடாரத்திலே மகா பரிசுத்த ஸ்தலம் என்கிற ஸ்தலத்திலே வைக்கப்பட்ட ஒரு பொருள். Only the high priest can go in and look at that once a year. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறைதான், அதுவும் பிரதான ஆசாரியன் மாத்திரம்தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே போய் அதை பார்க்க முடியும். But on the other hand, ஆனால் அதே வேளையிலே every time they travel, ஒவ்வொரு முறையும் அவர்கள் பிரயாணம் பண்ணும் or பொழுது, when they go for a war, ஒரு யுத்தத்துக்கு அவர்கள் போகும் பொழுதும், or when they have a very heavy task before them, அவர்களுக்கு முன்பாக ஒரு கடினமான லக்கு நியமிக்கப்பட்ட the பொழுது, ark of the covenant would always go in front of them. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி முன்பாக கடந்து செல்லும். So what is that ark of the covenant? அப்படியானால் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி தான் என்ன? It is a box made of the wood called sittim. சித்திம் மரம் என்கிற ஒரு மரத்தினாலே உண்டாக்கப்பட்ட ஒரு பெட்டி. Although it is a strong wood, அது ரொம்ப திடமான ஒரு மரமா it இருந்தாலும் is one of the cheap woods also. அதில் மிகவும் எளிமையான It is not like a thick wood or a red wood or like that, அது or a sandalwood. தேக்கு மரமோ சந்தன மரமோ படா மரமோ கிடையாது. But on the other hand, ஆனா அதே வேளையிலே when the ark was made, அந்த ark of the covenant was அந்த made, உடன்படிக்கை பெட்டி அது உருவாக்கப்பட்ட பொழுது, although the ones who made knew what kind of a wood it is, அது செய்தவருக்கு எந்த மரத்தினால செய்யப்பட்டது என்று அறிந்திருந்தாலும், those who look at it do not know it. ஆனா அதை பார்க்கிறவங்களுக்கு அது எந்த மரம் தெரியவே Why? தெரியாது. ஏன் தெரியுமா? Because the whole of the ark of the covenant is covered with pure gold. அதனுடைய உடன்படிக்கை பெட்டியினுடைய மொத்தம் புறமும் பொன்னினாலே மூடப்பட்டு, Pure gold. சுத்த பொன்னினாலே மூடப்பட்டு. So when you look at the ark of the இப்போ அந்த covenant, உடன்படிக்கை பெட்டியை பார்க்கும் you பொழுது, don't know the past of the அந்த உடன்படிக்கை பெட்டி ark of the covenant. கடந்த காலம் எப்படின்னு தெரியவே You do தெரியாது. not know what kind of a wood it is made of. அது எப்படிப்பட்ட மரத்திலே செய்யப்பட்டது என்பதை You யாராலும் do not know whether that wood was weak or strong. அந்த மரமானது திடமானதா அல்லது மெலிதானதா என்று சொல்லி கண்டுபிடிக்க All முடியாது. you can see is நீங்க பார்க்கக்கூடிய முடிந்ததெல்லாம் it's covered with pure gold. அது எல்லாம் பொன்னினாலே When you are மூடப்பட்டிருந்தது. being brought into the holiest of holies, my dear brethren, என் சகோதரனே சகோதரி, நீங்கள் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு வரப்பட்ட பொழுது, because the curtain has already been opened for you at the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காய் அந்த திரைச்சீலையானது Now கிழிக்கப்பட்டபடியால் you don't have to stay in the outer court or the holy place, but you can get into the holy of holy place. இப்பொழுது நீங்கள் பிரகாரத்தில் இருக்க வேண்டாம், நீங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க வேண்டாம், நேரடியாய் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வர முடியும். And when you come into the holy of holies, அப்படி அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நீங்கள் and when the வரும்பொழுது people look at you, ஜனங்கள் உங்களை பார்க்கும் பொழுது, they don't look at you from which kind of a home that you came from, நீ எப்படிப்பட்ட வீட்டிலிருந்து வந்தன் ஜனங்க உங்களால பார்க்க எந்த முடியாது. ஜாதியிலிருந்து வந்தேன்னு பார்க்க எந்த முடியாது, ஜாதியிலிருந்து வந்தன் பார்க்க முடியாது. எந்த தெருவுல இருந்து வந்து பார்க்க எந்த முடியாது, தெருவிலிருந்து வந்தன்னு பார்க்க what முடியாது. language that you have been speaking, என்ன மொழி பேசுறன்னு கேட்ப nothing can be seen ஒன்றும் காண முடியாது. because it is totally covered by pure gold. இது முழுவதும் பசும் பொன்னினாலே மூடப்பட்டது. Oh, hallelujah. ஹalleluya. May this morning be a morning that you shall be covered with pure gold. இந்த காலை வேளையிலே நீங்கள் அந்த பசும் பொன்னினாலே மூடப்பட்ட காலை வேளையா Now இருக்கட்டும். I am talking to you about the ark of the covenant. இந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி குறித்து உங்களோட Now this பேசுகிறேன். ark of the covenant had been taken by the Philistines. பெலிஸ்தியர்களால் இந்த உடன்படிக்கை பெட்டியானது கொண்டு போகப்பட்டது. When David was the king, தாவீது ராஜாவா he இருக்கும்போது wanted to bring it back to the city of David. அந்த உடன்படிக்கை பெட்டி எப்படி ஆயிலும் தன்னுடைய பட்டணத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று And விரும்பினார். so he went and took it. அதை போய் அந்த பட்டணத்திலிருந்து கொண்டு ஜெயித்துட்டான். ஜெயித்துட்டான். கொண்டு வரும்போது கொண்டு வருகிற வேளையில what happened? என்ன நடந்தது? They put it on a ox cart. ஒரு மாட்டு வண்டியில அவர்கள் வைத்தார்கள். இதுவரைக்கும் ஒருத்தரும் ஏறிட்டதா வண்டி. இதுவரைக்கும் ஒருவரும் ஏறி, It's a new one. அது புது வண்டி. And ஊசா என்கிற மனுஷன் அதை நடத்தி கொண்டு வந்தார். மூசா என்கிற மனுஷன் அதை நடத்தி கொண்டு வந்தான். But when they had been bringing it, அப்படி கொண்டு வருகிற வேளையில there was a jerk for the cart. அந்த இடத்துல ஒரு இடத்துல வரும்பொழுது அந்த மாட்டு வண்டி அசைய அப்ப ஆரம்பிச்சது. ஊசாங்கிறவன் தொட்டுட்டான். அந்த ஊசா அந்த உடன்படிக்கை பெட்டி ஒரு கீழே பரிசுத்தவானுடைய மகன். பரிசுத்தவானுடைய மகன் தான். But when he touched it, ஆனா அதை தொட்டுட்டான். there he died. அந்த இடத்திலே அவன் செத்து போனான். Because the ark of the covenant was so holy. இரண்டால் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவ்வளவு யாரும் பரிசுத்தம். அப்படி தொட்டுட முடியாது. யாரும் அப்படி அனாவசியமா தொற்ற முடியாது. Secondly, இரண்டாவது, it cannot be brought on the
cart. அது ஒரு மாட்டு வண்டியில வைத்து கொண்டு வரக்கூடாது. It had to be carried by the priests. அது லேவியர்களாலே ஆசாரியர்களால் சுமக்கப்பட வேண்டும். But since this thing happened, இந்த காரியம் and சம்பவித்ததினாலே, since Uzzah also was dead, ஊசாவும் மரித்து போனதினாலே, the king was afraid to take it to the city of David. தாவீது ராஜா தன்னுடைய பட்டணத்துக்குள்ள கொண்டு வருகிறது கொஞ்சம் பயப்பட்டார். So he left it at the house of Obed-Edom. இந்த சூழ்நிலையை தான் ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அந்த பெட்டி வைக்கப்பட்டது. And then started the good news spreading everywhere. அதற்கு பிற்பாடு ஒரு நற்செய்தி எல்லா இடங்களிலும் பேசப்பட்டது. What was the good news? அந்த நற்செய்தி என்ன தெரியுமா? Hey, Obed-Edom has got the ark of God in his house. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே வைக்கப்பட்டு இருக்கிறது. And from the day that ark of the covenant came to his house, அந்த உடன்படிக்கை பெட்டியானது அவன் வீட்டில வந்த நாள் முதற்கொண்டு his household as being blessed. அவன் வீட்டினுடைய எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது. And this was the words being spread in that city. இந்த பட்டணத்தில் இந்த வார்த்தை தான் பரவி கொண்டிருக்கிறது. But then அதுக்கு பிற்பாடு the same word went to the king also. இதே வார்த்தை ராஜாவாகிய தாவீதுக்கு And அறிவிக்கப்பட்டது. when the word went to the king, அப்ப ராஜாவு காதுக்கு அந்த வார்த்தை போன you know what உடனே happened? என்ன நடந்தது தெரியுமா? It was not said just the household, அவன் வீட்டை மட்டும் சொல்லவில்லை. but then the word of God says, வேதவசனம் சொல்லுகிறது, everything that pertaineth unto him. அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் அவன் சோஃபாவை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிச்சாரு, சோஃபாவை அவன் ஆட்டை ஆசீர்வதிச்சாரு, ஆட்டை ஆசீர்வதித்தார். மாட்டை ஆசீர்வதிச்சாரு, மாட்டை ஆசீர்வதித்தாரு. போக்கை ஆசீர்வதிச்சாரு, போக்கை வரத்தை ஆசீர்வதிச்சாரு, ஆசீர்வதித்தார். அவனுடைய வரங்களை அவனுடைய ஆசீர்வதித்தார். வரங்களை So ஆசீர்வதித்தார். whatever he had in his possession, அவனுக்கு உண்டானது என்று சொன்ன அத்தனையும் he was greatly blessed. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். So the king came and wanted to take it away from him. இப்போ ராஜா இதை கேட்டவுடனே மகிழ்ச்சியோட வந்து உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு போகிறார். Now let me also tell you, அதோடு கூட உங்களுக்கு as I சொல்லுகிறேன், said in the beginning, ஆரம்பத்திலே சொன்னது போல it is not because of the ark of the covenant or the box that was in the house. அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த வீட்டிலே இருந்ததனால அந்த ஆசீர்வாதம் கிடையாது. It is not the box that brought the blessings. அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது அந்த பெட்டி கிடையாது. You may have all kinds of boxes in your home, உங்க வீட்டில் நிறைய பெட்டிகள் and you வைத்திருக்கலாம். could call probably even dedicate it for unto God. தேவனுக்கென்று சில பெட்டிகளை நீங்கள் இந்த அர்ப்பணித்து பெட்டி கடவுளுடைய பெட்டி இந்த பெட்டி கடவுளுடைய பெட்டி அப்படின்னு வச்சிருக்கலாம். அப்படி கூட இல்ல உயர்ந்த மரத்தை போட்டு செய்து வச்சிருக்கலாம். உயர்ந்த மரத்தை Or போட்டு even maybe you wanted to do it with silver or gold or whatever. அல்லது வெள்ளியிலேயோ பொன்னிலேயோ கூட அப்படி செய்யலாம், எந்தில வேணாலும் செய்யலாம். But nothing is going to happen. ஆனா ஒரு பெட்டி செய்ததனால இந்த காரியங்கள் நடைபெறாது. But what is contained in the box as more meaningful than the box it is. அந்த பெட்டி அல்ல, அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற காரியங்கள் தான் அந்த ஆசீர்வாதத்துக்கு முக்கியமானவைகள். So why and how this ark of the covenant became such a great blessing? இந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியானது அவனுக்கு அவ்வளவு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதுக்கான காரணம் என்ன? We read it in the book of Hebrews, எபிரேயருக்கு நிருபத்திலே chapter 9, 9வது அதிகாரம் verse 3 and 4 says, 3வது 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது, and after the second veil, the tabernacle which is called the holiest of all, இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. and inside the holiest of all, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ளே, which had the golden censer and the ark of the covenant overlaid round about with gold, அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தது. wherein was the golden pot that had manna, அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் and Aaron's rod that budded, ஆரோனுடைய தளிர்த்த கோலும் and the tables of the covenant. உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. So what did the box or the ark of the covenant contain? அந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியிலே இருந்தவைகள் எல்லாம் என்னென்ன? There were three things that were there. இங்கே மூன்று காரியங்கள் The சொல்லப்பட்டிருக்கிறது. golden pot that contained manna, மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், Aaron's rod that budded, ஆரோனுடைய தளிர்த்த கோல், the tables of the covenant. உடன்படிக்கையின் கற்பலகைகள். இந்த மூணு இருந்தா இந்த தான் மூன்றும் இருந்தா தான் that household will be blessed. அவனுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும். And even if one of the
items in the Ark of the Covenant is less, the house will not be blessed. இந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியில் இந்த மூணுல ஒன்னு குறைஞ்சா கூட அந்த வீடு So ஆசீர்வதிக்கப்படாது. you have to have all these three things containing in the box that you have in your home. உங்க வீட்ல இருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டியில் இந்த மூன்று காரியமும் இருக்க வேண்டிய அளவிலே இருக்கணும். This morning God has laid in my heart. இந்த காலை வேளையில கர்த்தரின் உள்ளத்தில் இப்படித்த போட்டிருக்கார். You need to take this Ark of Covenant and place in the homes of everyone that comes to you for worship. ஆராதனைக்கு இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் இந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அப்படியே இன்றைக்கு காலையில வாங்கி கொண்டு வீட்டிலே வையுங்கள். God has commanded me. அது கர்த்தனுக்கு அப்படி கட்டளை கொடுக்க என்ன சொல்லிருக்கார் தெரியுமா? என்ன சொல்லிருக்கார் தெரியும்? உன் வார்த்தையை கேட்கிற, உன் வார்த்தையை கேட்கிற சபையாருமானாலும் சரி, சபையாரானாலும் சரி, யாரெல்லாம் உன் வார்த்தையை கேட்கிறார்களோ, யாரெல்லாம் உன் வார்த்தையை கேட்கிறார்களோ அவர்களுடைய வீட்டிலே, அவர்களுடைய வீட்டிலே இந்த பெட்டியை கொண்டு வைக்கத்தக்கதான உத்தரவாதத்தை நான் உனக்கு தருகிறேன். அந்த பெட்டியை கொண்டு வைக்க உத்தரவாதத்தை உனக்கு So தருகிறேன். with that responsibility upon my shoulder, என்னுடைய தோள்ல அப்படிப்பட்ட உத்தரவாதத்தோட கூட I come to you this morning இந்த காலை வேளையில் உங்களுக்கு நேராய் வந்திருக்கிறேன். with the Ark of the Covenant அந்த உடன்படிக்கை to பெட்டியோடு be placed in your உங்கள் homes. வீடுகளில் But வைக்கப்படும்படியாக when I bring this Ark of the Covenant, இந்த உடன்படிக்கை பெட்டி நான் கொண்டு வருகிறேன். it's not a shallow Ark of the Covenant. இது அந்த உடன்படிக்கை பெட்டி நிழல் கிடையாது, வெறுமையானது வெறுமையானது கிடையாது. It's not கிடையாது. shallow. அது வெறுமையானது It கிடையாது. contains something. அதுக்குள்ள ஏதோ ஒரு பொருள் இருக்கிறது. What does it have? அதுக்குள்ள என்ன இருக்கிறது? It has got the golden bowl that contains manna. மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருக்கிறது. It is Aaron's rod which is budded. ஆரோனுடைய தளிர்த்த கோல் இருக்கிறது. It has got the tables of stone that is written by the hand, by the fingers of God. தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட உடன்படிக்கையின் கற்பலகைகள் இருக்கிறது. Hallelujah. 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 When you have these three things. இந்த மூன்று காரியம் உங்களுக்கு இருக்கும்போது Now what do they represent? இந்த மூன்று காரியங்களும் எதை Now காண்பிக்கிறது? we know that many people's lives have been affected. நாம எல்லாரும் அறிந்திருக்கிறோம், பல ஆயிரம் மக்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. சாப்பாடு இல்லையே, சாப்பாடு இல்லையே, வாழ்வாதாரம் இல்லையே. வாழ்வாதாரம் இல்லையே. I don't really try to advertise. இதை பிரபலப்படுத்துகிறதுக்காக விளம்பரப்படுத்துகிறதுக்கு சொல்றது We do கிடையாது. not take photographs and put it on the WhatsApp or whatever to say what we are doing. நாங்க என்னென்னலாம் செய்யறோம்னு சொல்லி நாங்க புகைப்படம் எடுத்து வாட்ஸ்அப்லயோ மத்த ஊடகங்களிலோ போடுவது But கிடையாது. on the other hand, ஆனால் அதே வேளையிலே we know what the people are going through. ஜனங்கள் எப்படிப்பட்ட பாதையிலே போய் கொண்டிருக்கிறார்கள் என்று So தெரியும். we, as much as possible, we are supplying them enough rice and groceries for almost for a whole month. ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான்களை எல்லாம் எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். And none of them will appear on WhatsApp or any other pictures. அவர்களில் ஒருவர் கூட வாட்ஸ்அப்லயோ அல்லது மற்ற காரியங்களிலோ புகைப்படமாய் Well, வர that is மாட்டார். not necessary for us. அது நமக்கு தேவையும் கிடையாது. But if the others are doing it, is for them, and I am not criticizing. நான் மற்றவர்கள் அப்படி போடுகிறார்கள் என்றால் அவர்களுக்குரிய காரியம், அதை நான் நான் குற்றப்படுத்தவில்லை. குற்றப்படுத்தல. குற்றப்படுத்தல. But what I am saying is that சொல்ல வருகிற I காரியம், understand the need of the people so much. இந்த ஜனங்களுடைய தேவைகள் இன்னதென்று நான் நன்றாய் விளங்கி But இருக்கிறேன். I also tell them this morning. ஆனால் இந்த காலை வேளையில உங்களுக்கும் சொல்லுகிறேன், உங்க வீட்டில உங்க வீட்டில இந்த பாத்திரம் பெட்டி இருக்கட்டும். இந்த பெட்டி இருக்கட்டும். இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குது? இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குது? மன்னா அடங்கின பொற்பாத்திரம். மன்னா வைக்கப்பட்ட What பொற்பாத்திரம். does that mean? அதோட அர்த்தம் என்ன? All the source of my life is from God. என்னுடைய எல்லா தேவைகளை சந்திக்கிற மூலம் ஆண்டவர்தான். For 40 years they were going through the desert land. ஏனென்று கேட்டால் 40 வருஷம் அந்த இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்திலே நடந்தார்கள். While they were traveling, அப்படி பிரயாணம் now பண்ணி God has told them that to go to the promised land. கர்த்தர் தான் சொன்னார், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு புறப்பட்டு. He would have provided whatever they needed. அவர்களுடைய தேவைகள் என்னவெல்லாம் அவர்கள் சந்தித்திருக்கிறார். But yet they wanted to, they felt hungry. ஆனால் அவங்களுக்கு பசியா இருந்தது. They remembered their Egypt. அந்த எகிப்திலே சாப்பிட்டதெல்லாம் ஐயோ, நினைக்கிறாங்க. அங்க எங்களுக்கு என்னெல்லாம் கிடைச்சது? அங்க என்னெல்லாம் கிடைச்சது? கொம்மட்டிக்காய் கிடைச்சது, கொம்மட்டிக்காய் கிடைச்சது, வெங்காயம் கிடைச்சது, வெங்காயம் கிடைச்சது, சாப்பாடு கிடைச்சது. சாப்பாடு இங்க கிடைச்சது. வனாந்தரத்துல நடக்கிறோம். இந்த வனாந்தரத்துல But நடக்கிறோமே, nothing is happening. ஒண்ணும் கிடைக்கலையே. So they murmured against Moses. இப்படி மோசேக்கு விரோதமா அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். So Moses went to the Lord. அப்ப ஆண்டவரை நோக்கி மோசே ஜெபித்தார். So God said, அப்ப கர்த்தர் சொன்னார், "டேய், நாளை காலையில இருந்து நாளை காலையில இருந்து அதிகாலையில வெளியே போனா அதிகாலையில வெளியே போனா வீட்டை சுத்திலும் வீட்டை சுத்திலும் there will be manna available." உங்களை சுற்றிலும் மன்னா விழுந்திருக்கும். What is manna? அந்த மன்னா என்றால் என்ன? That is the food of the அது angels. தேவதூதர்களுக்கான உணவு.
போய் இஷ்டம் போல எடுத்துக்கோ. அதையும் இஷ்டம் போல எடுத்துக்கோ. 6 நாள் ஒவ்வொரு நாளைக்கும் தேவையானது எடுத்துக்கோ. 6 நாளைக்கு ஒவ்வொரு நாளுக்கு தேவையானது. 6வது நாளில 7வது நாளைக்கு எடுத்துக்கோ. 6வது நாள் எடுக்கும்போது 7வது நாளுக்கு That சேர்த்து. means they were not hungry even for one day. அதோட அர்த்தம் ஒரு நாள் கூட அவங்க பட்டினின்றது. They were taken care of for every day of the week. ஒவ்வொரு வாரத்தினுடைய ஒவ்வொரு நாளைக்குரிய அத்தனை தேவைகளும் அவங்களுக்கு சந்திக்கப்பட்டது. And they had been taken care of all the 4 weeks a month and 52 weeks a year. ஒரு மாதத்தினுடைய 4 வாரங்கள் ஆனாலும் சரி, வருஷத்தினுடைய 52 வாரங்களுக்கு அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது. Until they were able to go into the promised land, till the ground, sow the seeds and have a harvest, God provided to them the manna every day. இந்த மன்னா அவர்களுக்கு எது வரைக்கும் கிடைத்தது என்று கேட்டால், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் அவர்கள் பிரவேசித்து அவர்கள் உழுது விதைத்து அந்த அறுக்கிற வரையிலேயும் அது I'm கிடைத்தது. saying to you today, இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், I know that you're not having enough food from the time this corona or the ஊரடங்கு இந்த வந்ததுல ஊரடங்கு ஆரம்பித்த நாட்களிலிருந்து உங்களுக்கு போதுமான ஆகாரம் கிடைக்கவில்லை என்பது எனக்கு தெரியும். You're not able to go out. நீங்க வெளியே போக முடியவில்லை. You're not able to work. நீங்க வேலை செய்ய முடியல. Your salary is not coming. உங்களுடைய சம்பளம் வரல. Although the government is giving you free ration or something like that, இலவச அரிசி எல்லாம் அரசாங்கம் கொடுத்தாலும் கூட it's not sufficient for the family. குடும்பத்துக்கு அது போதுமானதா இருக்கல. But let me tell you, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், until the curfew is over, இந்த ஊரடங்கு முடியும் வரையிலே, oh hallelujah, ஹல்லேலூயா, until the time that you're able to go back to work and draw your salary and buy your groceries, நீங்கள் திரும்ப உங்களுடைய வேலைக்கு போய் சம்பாதித்த அந்த சம்பளத்திலே நீங்கள் மளிகை சாமான் வாங்குகிற வரையிலே, the God who provided for the people of God in the desert, அந்த வனாந்தரத்திலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்த அந்த தேவன், he will provide for you. அவர் உங்களுக்கே போஷிப்பார். He will provide for you. அவரே உங்களை போஷிப்பார். Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Secondly, இரண்டாவதாக, what do they have in the ark of the covenant? அந்த உடன்படிக்கை பெட்டியிலே என்ன இருந்தது தெரியுமா? There was the rod of Aaron, ஆரோனுடைய தளிர்த்த கோல் இருந்துச்சு. and even that is budded already. அது ஏற்கனவே துளிர்த்து விட்டது. What does it mean? அதோட அர்த்தம் என்ன? That is the call of God. தேவனுடைய அழைப்பை குறித்து அங்கே It is சொல்லப்பட்டது. not only the call to serve God, ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறது மாத்திரம் அழைப்பு it கிடையாது. is also the call to everyone to come unto him. அவரிடத்தில் எல்லாரும் வருவதற்கான ஒரு அழைப்பு அங்கே The சொல்லப்பட்டது. Bible says in Matthew chapter 11 and 28, மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் come சொல்லுகிறது, unto me all that are heavy laden. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் எல்லாம் என்கிட்ட வா. எல்லாரும் என்கிட்ட This வாங்க. call of God or the invitation is for everyone, இந்த அழைப்பானது எல்லா மனிதர்களுக்கும் for கொடுக்கப்பட்டது. every religion, எல்லா for மதத்தினருக்கும், every community. எல்லா If சமுதாயத்தினருக்கும். you are a human நீ being, மனிதனானால் this call comes to you. உங்களுக்கு நேராய் இந்த The அழைப்பு வருகிறது. invitation comes to you. இந்த அழைப்பு உனக்கு நேராய் The வருகிறது. Bible says, வேதம் சொல்லுகிறது, வழக்காடுவோம் வாருங்கள். வழக்காடுவோம் வாருங்கள், Come unto me. என்னிடத்துல வாங்க. And also the Lord says, ஆண்டவர் அங்கே him வசனத்தில் that come unto me in no wise will I cast him away. என்னிடத்துல வருகிற ஒருவனையும் நான் ஒருவனையும் புறம்பே தள்ள மாட்டேன். ஒருவனையும் தள்ள மாட்டேன். So the invitation is for everyone. இந்த அழைப்பு யாவருக்கும் உரியது. And when you have that invitation, அந்த அழைப்பு உங்களுக்கு நேராய் it வருகிறது. is already budded. அது ஏற்கனவே தளிர்த்து விட்டது. That means அதோட அர்த்தம், the invitation is ripe right now. இப்பொழுது இந்த அழைப்பானது கரெக்ட் நேரடியாய் வந்திருக்கிறது. முதிர்ந்திருக்கிறது, முதிர்ச்சி அடைஞ்சிச்சு, பூ பூக்க ஆரம்பிச்சிடுச்சு. பூ பூக்க ஆரம்பிச்சிடுச்சு. Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Invitation is coming to you. இந்த அழைப்பு உனக்கு நேராய் வருகிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. Hallelujah. ஹல்லேலூயா. The Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், the time has come. நேரம் வந்துடுச்சு. இது எப்படிப்பட்ட காலம்? இது எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? Whatever is you seeing happening around you, உங்களை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் காண்டு இது சும்மா கொண்டிருக்கிறது. திடீர்னு வரல. இது திடீரென்று வரல. It is already prophesied. ஏற்கனவே அந்த தீர்க்கதரிசனம் கடைசி நாட்களிலே, கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட கொடிதான நாட்கள் வரும். இப்படி கொடிதான நாட்கள் And the வரும். Bible says in Matthew's gospel, மத்தேயு சுவிசேஷத்துல வேதம் சொல்லுகிறது, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஆனாலும் முடிவு உடனே வராது. Then the word of God அதை says, சொல்லிட்டு வேத வசனம் சொல்லுகிறது, the word of the kingdom of God shall be preached unto every nation. எல்லா சிருஷ்டிகளுக்கும் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். And then
then shall the end come. அப்பொழுது முடிவு வரும். So this is the time, there is a call upon everybody's life to spread the gospel to every creation around the world. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை சிருஷ்டிகளுக்கும் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்கதான அந்த அழைப்பு உங்களுக்கு நேராய் வருகிறது. God is giving you a call. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஆரோனை போல அழைக்காவிட்டார், ஆரோனை போல அழைக்காவிட்டார், ஒருவரும் தானாய் இந்த காரியத்துக்கு ஏற்படுகிறது இல்லை. ஒருவனும் தானா இந்த ஊழியத்துக்கு ஏற்படுகிறது. நானே வந்து நான் ஊழியம் செய்ய போறேன், நானே வந்து ஊழியம் சபை நடத்த போறேன், சபை நடத்த போறேன், பிரசங்கம் பண்ண போறேன், பிரசங்கம் பண்ண போறேன். No, you cannot do that. இப்படி எல்லாம் தானே செஞ்சிர The முடியாது. call has to come from God. தேவனிடத்திலிருந்து அந்த அழைப்பு And வரணும். you have to accept the call. நீங்க அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளணும். And when you accept the call, அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட and when you do according to the call, அந்த அழைப்பின்படியே நீங்கள் செய்தால் the Lord will bless your family. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Hallelujah. Hallelujah. Thirdly, மூன்றாவதாக this Ark of the Covenant இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே contains, இது என்ன இருக்கிறது என்று கேட்டால், fourth verse, 4வது வசனம், உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. and the tables of the covenant. உடன்படிக்கையின் கற்பலகைகளும் Now இருந்தன. what is the tables of the covenant? அப்ப உடன்படிக்கையினுடைய கற்பலகை என்ன? When Moses was called to the mountain of Sinai, சீனாய் மலைக்கு மேலே ஏறி வா என்று மோசேவுக்கு ஒரு அழைப்பு and he வந்தது. went up there, அங்கே போய் அங்க மேலே அவர் and he was there 40 days and 40 nights, 40 நாள் இரவும் பகலும் அங்கே இருந்தார். and God's presence was always there. கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே காணப்பட்டது. And at the end of it, அதனுடைய முடிவிலே God wrote on 2 tablets of stones the 10 commandments. அந்த கற்பலை 2 கற்பலகைகளில் அவர் 10 கட்டளைகளை எழுதி அவனுடைய கையிலே கொடுத்தார். That is what we are called, said here, that the tables of stone, அதைத்தான் இந்த இடத்திலே உடன்படிக்கையின் கற்பலகைகள் என்று வேதம் the சொல்லுகிறது. 10 commandments that were there. அங்கே 10 கட்டளைகள் So எழுதப்பட்டது. what I am saying is that நான் சொல்ல வருகிற I am காரியம், not talking about the 10 commandments alone. 10 கட்டளை மாத்திரம் நான் கற்பனைகளை The சொல்லல. word of God should be in your home. உங்க வீட்டிலே கர்த்தருடைய வசனம் இருக்கணும். The word of God must be in your heart. கர்த்தருடைய வசனம் உங்கள் இருதயத்தில் இருக்கணும். The word of God must be in your tongue. இந்த கர்த்தருடைய வசனம் உங்கள் வாயிலே The word இருக்கணும். of God must be in your mind. இந்த வேத வசனம் உங்கள் சிந்தையிலே இருக்கணும். When Jesus was tempted in the desert, வனாந்தரத்தில் இயேசுநாதர் சோதிக்கப்பட்ட பொழுது he had already been fasting for 40 days. ஏற்கனவே 40 நாள் அவர் உபவாசம் He இருந்துட்டார். had just been baptized. அப்பதான் ஞானஸ்நானம் He had எடுத்திருக்கார். received the anointing of God upon கர்த்தருடைய him. அபிஷேகத்தை அப்ப And பெற்றுக்கொண்டார். God has spoken to him. கர்த்தர் அவரை குறித்து ஒரு சாட்சி சொல்லிட்டாரு. ஆண்டவரே பேசிட்டார். ஆண்டவரே This பேசிட்டார். is my beloved son. இவன் என் நேசகுமாரன். So with all of these equipments upon him, இத்தனை விதமான காரியங்களும் அவர் மேல் சுமந்து கொண்டு then he was led by God's Spirit into the desert. கர்த்தருடைய ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு சோதிக்கப்படும்படி அழைத்துக் கொண்டு And there he போகப்பட்டார். was there for 40 days fasting. அந்த இடத்துல 40 நாள் உபவாசம் எடுத்தார். But then, அதுக்கு பிற்பாடு when he was there in the desert, அந்த வனாந்தரத்தில் அவர் இருந்தபோது after 40 days, 40 நாளுக்கு பிற்பாடு the devil came and tempted him on all the 3 areas of his life: அவருடைய வாழ்க்கையினுடைய 3 எல்லைகளிலே பிசாசானவன் வந்து அவரை the சோதித்தார். body, soul and the spirit. ஆவி, ஆத்மா, சரீரத்திலே. But if you read in the scriptures, ஆனா வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் in Matthew chapter 4, மத்தேயு சுவிசேஷம் 4வது and if you அதிகாரம், read in that chapter, அந்த அதிகாரத்தில் நீங்கள் you will find நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் all the 3 temptations that he brought against Jesus. இயேசுநாதருக்கு சாத்தான் கொண்டு வந்த அத்தனை 3 He சோதனைகளிலேயும் became victorious. He overcame the devil by the use of God's word. கர்த்தருடைய வசனத்தை உபயோகப்படுத்தி அதிலே அவர் ஜெயம் பெற்றதை நம்மால் காண And when முடியும். you have God's word in your home, உங்கள் வீட்டிலே கர்த்தருடைய வசனம் இருக்கும் பொழுது, when you have God's word in your the ark of the covenant in your கர்த்தருடைய home, உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாய் கர்த்தருடைய வசனம் இருக்கும் பொழுது, and the word is also in your heart, அந்த கர்த்தருடைய வசனம் உங்கள் இருதயத்திலே and இருக்கும் the word பொழுது, is in your life, உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய வசனம் and if you இருக்கும் use your word to the enemy, பொழுது, சத்துருவுக்கு நேராய் அந்த வசனத்தை நீங்கள் I உபயோகப்படுத்தும் want to பொழுது, tell you, நான் உங்களுக்கு the சொல்லுகிறேன், word that is in your heart உங்கள் உள்ளத்தில் இருக்கிற அந்த வார்த்தை will bring victory unto you. உங்களுக்கு அது வெற்றியை கொண்டு வரும். No matter how many temptations that you have, எத்தனை சோதனை வந்தாலும் பரவாயில்லை, you will be able to win each and every one of the temptation உனக்கு விரோதம்- through the word of God. உனக்கு விரோதமா வருகிற ஒவ்வொரு அத்தனை சோதனையும் நீ கர்த்தருடைய வார்த்தையினாலே ஜெயிப்பாய். Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. So this morning, இந்த காலை வேளையிலே the responsibility that is placed upon me by the Holy Spirit பரிசுத்த ஆவியானவராலே என்மேல் சுமத்தப்பட்ட அந்த உத்தரவாதம் is to bring and leave an ark of the covenant in your home. உங்க வீடுகள் ஒவ்வொரு வீடுகளிலும் இந்த உடன்படிக்கை பெட்டியை வெச்சிடணும். And when you have this covenant, இந்த உடன்படிக்கை பெட்டி உங்க வீட்டில் இருந்துச்சுன்னா be sure
நிச்சயங்கள் that all the three things are contained in there. அந்த உடன்படிக்கை பெட்டியில இந்த 3 காரியம் இருக்குதான்றதை மட்டும் நிச்சயித்துக் That கொள்ளுங்கள். the source of your life is God himself. உங்கள் வாழ்க்கையினுடைய மூல ஆதாரம் தேவன் மாத்திரமே. There is the covenant of call unto your life. உங்கள் வாழ்க்கைக்கு நேராய் தேவன் கொடுத்த அந்த அழைப்பு, The word of God that is enough for you to be lively as well as strong. இந்த கர்த்தருடைய வசனமானது உங்களுக்கு ஜீவனுள்ளதாயும் திடமானதாயும் இருக்க போதுமானது. And then when you have this covenant, ark of the covenant in your home, இப்படி நிறைந்திருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி உங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது your home shall be blessed, உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். and everything contained in your home shall also be blessed. உங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனையும் ஆசீர்வதிக்கப்படும். அது மாத்திரமா? அது மாத்திரமா? Oh, there are quite a number of things that I can tell you. நான் இப்படி நிறைய காரியம் உங்களுக்கு சொல்ல But முடியும். I'm not going into all of those things. ஆனால் அவைகள் அப்படி விவரங்களுக்கு எல்லாம் நான் போகவில்லை. But I will just mention one more incident and then I'm going to pray for you. ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி அதற்கு பிற்பாடு ஜெபிக்க விரும்புகிறேன். In the book of Joshua, யோசுவாவின் புத்தகத்துல now Moses has died. மோசே மரித்து விட்டார். Now God asked Joshua to lead the people to cross the river Jordan to go on the way to the promised land. தேவனாகிய கர்த்தர் யோசுவாவை நோக்கி நீ ஜனங்களை வழிநடத்தி யோர்தானுக்கு அப்புறமாக போய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு வழிநடத்தும்படி கேட்டுக்கொண்டார். Then God said, while telling him, அப்படி அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் இப்படி சொன்னார். in the 4th verse he said, 4வது வசனத்தில் இப்படி சொன்னார், you have not gone this way before. இதற்கு முன்பாக இந்த வழிக்கு நீ போனது கிடையாது. You have not gone this way before. இதுவரைக்கும் இந்த வழியிலே நீ போனது கிடையாதப்பா. But this is the first time that you're doing this thing. இந்த காரியத்தை நீ இது செய்கிறது முதல் முறையாய் செய்கிறாய். What is it? அது என்ன? To cross the river Jordan. இந்த யோர்தான் நதியை நீ கடந்து போகக்கூடிய காரியம். And the river Jordan at the time of harvest, அந்த யோர்தான் நதியானது அறுவடை காலத்திலே it will be flooding over on both sides. அது ரெண்டு புறமும் கரை புரண்டு You ஓடிக்கொண்டிருக்கும். cannot walk through it. அது ஊடாய் நடக்கவும் You முடியாது. cannot even swim through it. அதற்கு எதிராய் நீச்சல் அடித்தும் போக முடியாது. Even the boats cannot go straight through it, அந்த நேரடியான பாதையிலும் போக முடியாது. because it is quite fast and coming from the top to it's going downwards. அது உயரத்திலிருந்து வேகமாய் கீழே வருகிறதுனால எதையுமே செய்ய ஒண்ணும் செய்ய முடியாது. ஒண்ணும் செய்ய முடியாது. And this is what they had to cross. இப்படிப்பட்ட நதியை தான் அவர்கள் கடந்து போகணும். But during the regular time, ஆனால் சாதாரண it நாட்களில் is a very quiet river. அது ரொம்ப அமைதியான ஒரு நதி. There is water is there all the time. அங்க தண்ணீரானது எல்லா காலத்திலும் இருக்கும். But during the time of harvest only, ஆனால் அறுவடை காலத்துல மாத்திரம்தான் it will be flooding like anything. அது கரை புரண்டு ஓடுமாம். And now these people that need to cross the river Jordan, ஆனால் இந்த ஜனங்கள் இந்த யோர்தான் நதியை கடந்து போக it வேண்டுமானால் was at the harvest time. அது அறுவடை காலத்திலே தான் அப்படி செய்யப்பட வேண்டும். I had been to Jordan. நான் யோர்தான் தேசத்துக்கு போயிருக்கிறேன். I had the privilege of baptizing nearly 50 and 50, about 100 people in the river Jordan. அந்த யோர்தான் நதியிலே 50 ஆக 100 பேரை ஞானஸ்தானத்திற்குள்ளே Visited வழிநடத்தி there twice. அங்கே 2 முறை கடந்து போயிருக்கிறேன். And I have been so privileged to do that. அதை செய்கிறதுக்கு ரொம்ப ஸ்லாக்கியத்துக்காய் கர்த்தரை ஸ்துதிக்கிறேன். But whenever I read the scriptures about the Holy Land, அந்த பரிசுத்த பூமியை குறித்து எப்பொழுதெல்லாம் வேதத்திலே நான் வாசிக்கிறேனோ, after my travel, these things become so very real to me. இந்த பிரயாணத்துக்கு இந்த பரிசுத்த பூமியினுடைய பிரயாணத்துக்கு பிற்பாடு இந்த வசனங்கள் எல்லாம் அப்படியே உண்மையான காரியங்களா என் கண்களுக்கு முன்பாக So நடக்கிறது God போல said இருக்கு. that you need to cross over the other side of the river Jordan. கர்த்தர் யோசுவாவுக்கு சொன்னார், நீ அந்த யோர்தானை கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை கடந்து போகணும். But then God also gave him a plan as to how to cross it. எப்படி இந்த யோர்தானை நீ கடக்க வேண்டும் என்பதை குறித்த ஒரு திட்டத்தையும் கர்த்தர் யோசுவாவுக்கு You கொடுத்தார். just cannot cross it. எப்பா நீ அப்படியே நடந்து போனா ஒண்ணு கடந்து போய்ட You do not முடியாது. have the strength for it. அதுக்குரிய பலனும் உனக்கு You do கிடையாது. not have the strategy for it. அதுக்குரிய திட்டங்களும் உனக்கு You கிடையாது. do not have any plans for it. அதுக்குரியதான எந்த விதமான கணக்குகளும் And none of your plans will work. அதே போல உன்னுடைய திட்டம் எதுவும் செயல்படுத்தவும் முடியாது. Just like the COVID-19. இந்த கோவிட்-19 என்கிறதான தொற்றை போல The whole world is trying to find something to contain. இது எப்படி ஆயிலும் கட்டுப்படுத்தி விடலாம் என்று முழு உலகம் ஏதோ முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. The more they try, the more
the virus is spreading. எவ்வளவுக்கு அதிகமாய் அவர்கள் முயற்சிக்கிறார்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் வேகமாய் அது பரவுகிறது. All over the world. உலகம் முழுசும் பரவுகிறது. Scientists are not able to find anything yet. அறிவியல் அறிஞர்கள் எல்லாம் இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியாமல் திணறிக் They கொண்டிருக்கிறார்கள். may be able to find something someday. ஒருவேளை வரும் காலங்களிலே அவர்கள் கண்டுபிடிக்க கூடும். But right now there is nothing. ஆனா இப்போ வரைக்கும் ஒண்ணும் கிடையாது. I have lost good many friends to this COVID-19. இந்த வைரஸ் தொற்றில என்னுடைய அருமையான நண்பர்கள் பலரை நான் இழந்திருக்கிறேன். So now you are not able to cross it. இப்போ இத கடந்து போகணும் என்றால் முடியாது. So God said, அப்ப கர்த்தர் சொன்னார், I will give you a plan. நான் உனக்கு ஒரு திட்டத்தை தாரேன்பா. You choose 12 from the priests இந்த 12 கோத்திரத்திலிருந்து from every tribe. 12 கோத்திரத்திலிருந்து ஒரு ஆசாரியரை தெரிந்து கொள். And get them all together. அந்த 12 ஆசாரியர்களுக்கு ஒன்றா சேர்த்துக்கோ. Let them carry the ark of the covenant. இந்த 12 பேர் இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கட்டும். Now what does the ark of the covenant contain? இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்குது என்று பார்த்தோம். It has got the manna, the resource that only from God. அது தேவனிடத்திலிருந்து மாத்திரமே கிடைக்கக்கூடிய மன்னா என்கிற பொற்பாத்திரம் It has got the call of God. தேவனுடைய அழைப்பு என்கிற அதுக்குள்ள இருக்கிறது. It has got the word of God. கர்த்தருடைய வார்த்தை என்கிறதான உடன்படிக்கை பெட்டி And உடன்படிக்கை let these fathers of each tribe carry this ark of the covenant upon their shoulders. இந்த கோத்திர பிதாக்களுடைய ஒவ்வொரு ஆசாரியர்களும் இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கும் பொழுது There are nearly 20 lakhs of people. 20 லட்சம் பேர் மக்கள் அங்க காத்திருக்கிறாங்க. But only these 12 can go before. ஆனால் இந்த 20 லட்சம் பேருக்கு முன்பாக இந்த 12 பேர் தான் போகணும். The ark of the covenant has to go before. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி முன்னாக போகணும். And so what happened? என்ன நடக்கிறது என்று The Bible says, வேதம் சொல்லுகிறது in verse 11, யோசுவா 3ஆம் அதிகாரம் 11ஆவது behold, வசனம். the ark of the covenant of the Lord of all the earth passeth over before you into Jordan. சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்பே யோர்தானிலே போகிறது. That has got precedence over any other thing. மற்ற எல்லாவற்றை காட்டிலும் இது முதன்மையாய் போகிறது. அதுக்கு தான் முதலிடம். அதுக்கு தான் முதலிடம். Why I am placing the ark of the covenant in your home? ஏன் உங்க வீட்டுக்குள்ள இந்த உடன்படிக்கை பெட்டி நான் வைக்கிறேன்? That has got the greatest precedence over everything. எல்லா காரியத்தை காட்டிலும் உங்கள் வீட்டிலே இதற்கு முதலிடம். As I always say, எப்பொழுது சொல்லுகிறது it போல is not your money. உங்க பணம் கிடையாது. It's not your education. உங்க படிப்பு கிடையாது. It is not your influence. உங்களுடைய செல்வாக்கும் கிடையாது. Let it be the ark of the covenant. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியே உங்களுக்கு பிரதானமாய் இருக்கட்டும். And then the word of God says, வேத வசனம் சொல்லுகிறது, it shall go in the front. அது முன்பாக போகட்டும். And then the 14th verse says, 14வது வசனம் சொல்லுது, when the ark of the covenant goes before, அந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி முன்னாக and போகும் when the people removed from their tents to pass over Jordan, and the priests bearing the ark of the covenant before the people. ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்பாக சுமந்து கொண்டு போனார்கள். யோர்தான் அறுப்பு காலம் வரை கரை புரண்டோடும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடன். So verse 15 says, 15வது வசனம் சொல்லுகிறது, and as that bear the ark were come unto Jordan, யோர்தான் அறுப்பு காலத்திலே முழுவதும் கரை புரண்டு ஓடும். and the feet of the priests that bear the ark were dipped in the brim of the water. பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்திலே பட்டவுடனே. The Jordan, because the Jordan overflowed all his banks all the time of harvest. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதிலும் கரை புரண்டு ஓடுகிறதினாலே. Hallelujah. ஹல்லேலூயா. And it was at that time, அந்த நேரத்திலே, when the waters were moving so fast on both sides, ரெண்டு பக்கத்திலும் கரை புரண்டு தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த சமயத்திலே, the Bible says, வேதம் சொல்லுகிறது, when their feet of the priests that bear the ark were dipped in the brim of the water. பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்திலே பட்டவுடனே, They did not get into the water. அதுக்கு தண்ணிக்கு உள்ள போகணும்னு அவசியம் கிடையாது. The feet just touched the water. அந்த அவங்க கால் அந்த தண்ணியில பட்ட உடனே, When it happened, என்ன நடக்கிறது? what does the Bible say in 16th verse? 16ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, That the waters which came down from above stood and rose up upon as a heap of a
wall. மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று ஒரு குவியலாக குவிந்தது. அப்படியே மேல இருந்து வர தண்ணி நின்னுடுச்சு. மேல இருந்து வர தண்ணி அப்படியே நின்னுடுச்சு. Have you ever seen water coming from the top of a mountain flowing into the valley? அந்த மேல இருந்து வருகிற தண்ணி பள்ளத்தாக்குல போய் நிக்கிறது அப்படியே பார்த்திருக்கீங்களா? Is it possible for you to stop it at the middle without any dam or anything? எந்த ஒரு அணை கட்ட முடியாமல் மேல இருக்கிற வர தண்ணி அப்படியே தடுத்து நிறுத்த முடியுமா? For the water to rise up like a wall? ஒரு குவியலாக குவிந்து நிற்க வைக்க No, it's not possible. அது நிச்சயம் முடியாது. But when these priests, when their feet touch the water, இந்த உடன்படிக்கை பெற்று சுமந்து கொண்டு வந்த ஆசாரியர்களுடைய கால் தண்ணீரின் ஓரத்தில் the பட்டவுடனே waters that came from above stopped and went back and started making a wall there. மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று ஒரு குவியலாக குவிந்து ஒரு சுவரை போல நின்றது. And what else happened? இதை தொடர்ந்து வேற என்னெல்லாம் நடந்தது? And even the rest of the water that was going down just passed out. வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. And the people passed over right against Jericho. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து They were போனார்கள். able to walk right in the middle of the Jordan River. அந்த யோர்தான் நதி நடுவே அவர்கள் நடந்து போனார்கள். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. When did that happen? இது எப்ப நடந்தது தெரியுமா? It happened at the time when the priests bore the ark of the covenant upon the shoulders. எப்பொழுது நடந்தது கேட்டால் ஆசாரியர்கள் எல்லாம் உடன்படிக்கை பெட்டியை தோளிலே சுமந்தபோது, If they had carried a golden box on their shoulder, தங்களுடைய தோளிலே ஒரு தங்கத்தினால் செய்யப்பட்ட பெட்டியை கொண்டு போயிருந்தார், or even a box made of diamonds, ஒருவேளை வைரத்தினால செய்யப்பட்ட பெட்டியை கொண்டு போயிருந்தார், nothing would have happened. ஒண்ணுமே நடந்திருக்காது. But when they carried the ark of the covenant, ஆனால் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு which போனது, contained the bowl containing manna, மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் நிறைந்த அந்த பெட்டி, but the ark of the covenant that contained the call of God, தேவனுடைய அழைப்பை உடைத்த ஆரோனுடைய தளிர்த்த கோலை உடைய அந்த பெட்டி, when the ark of the covenant which contained the word of God in it, உடன்படிக்கை கற்பலகைகளை சுமந்து வைத்திருக்கிற அந்த பெட்டி, when all the three of them together, இந்த மூன்றும் இணைந்திருக்கிற அந்த பெட்டி, when the feet of the priest touched the water, இந்த பெட்டி சுமந்த ஆசாரியருடைய கால் பட்டவுடனே river Jordan parted into two. யோர்தான் நதி பிரிந்து போயிற்று. And how long? எவ்வளவு காலம்? For all the 2 million people to cross over. எவ்வளவு காலம்னு கேட்டா இந்த 20 லட்சம் பேர் யோர்தானை கடந்து போகும் வரை. Now look at verse 17. 17வது வசனத்தை And கவனியுங்கள். the priests that bear the ark of the covenant of the Lord stood firm on dry ground in the midst of Jordan. இந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தான் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும்போது, And all the Israelites passed over on dry ground until all the people were passed clean over Jordan. சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் அந்த உலர்ந்த தலைவரியாய் அவர்கள் கடந்து போனார்கள். You carry the ark of the covenant, தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கையை சுமந்து கொண்டால், and you will be able to lead people that are behind you to cross over Jordan into the promised land. நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் என்று கேட்டால், உங்களுக்கு பின்பாக வருகிற ஜனங்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு நீராய் வழிநடத்துகிறவர்களாய். God says to you this morning, கர்த்தர் இந்த காலைவேளையிலே சொல்லுகிறார், behold, I do a new thing. இதோ புதிய காரியத்தை நான் Don't you know it? அதை நீங்கள் அறியீர்களா? It shall happen now. அது இப்பொழுதே I தோன்றும். will make a way for you where there is no way. வழி இல்லாத இடங்களிலே உங்களுக்காய் வழி I will make rivers in the place of desert. வனாந்தரத்திலே உங்களுக்காய் நான் ஆறுகளை But all I need for you to do, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் carry the ark of the covenant upon your shoulder. என்னுடைய உடன்படிக்கை பெட்டியை நீங்கள் சுமந்து கொள்ளுங்கள். Have the ark of the covenant in your home. உங்க வீட்டில் இந்த உடன்படிக்கை பெட்டியை காத்துக் கொள்ளுங்கள். May the ark of the covenant be in your possession. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை உங்கள் சொத்தாய் பாவித்துக் கொள்ளுங்கள். Hallelujah. ஹalleluya. Hallelujah. Hallelujah. And let it always contain all the 3 things that was there in the ark of the covenant. அந்த உடன்படிக்கை பெட்டியில் இருக்கிற 3 காரியங்களும் எப்பொழுதும் உங்கள் வீட்டிலே இருப்பதா. Just one thing less, it will not work. ஒன்னு குறைஞ்சா கூட அதுல ஒன்னு வேலை நடக்காது. வேலை நடக்காது. வேலை நடக்காது. But have all the 3. 3 இருக்கட்டும். God is your source. கர்த்தரே உங்களுக்கு மூலதனம். God is the one who invites. கர்த்தரே உங்களை அழைத்தவர். God's word is the
lamp of your way. கர்த்தருடைய வசனமே உங்கள் பாதைக்கு தீபமாய் இருக்கிறது. That is your strength. அதுதான் உன்னுடைய பலனாய் That is your life. அது உன் வாழ்க்கையாய் இருக்கட்டும். That will turn you into a holy person. அது உன்னை பரிசுத்தமாய் It மாற்றுகிற will வார்த்தை. transform your life. உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடியது அந்த Oh, வார்த்தை. this morning, இந்த காலை வேளையிலே as a servant of God, தேவனுடைய ஊழியக்காரனாய் as per the leadership of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருடைய I வழிநடத்துதலின்படி bring this ark of the covenant to your homes. இந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை உங்கள் வீட்டிலே கொண்டு Upon வருகிறேன். your shoulders I am placing them. உங்கள் ஒவ்வொருவருடைய தோளின் மேல் இந்த உடன்படிக்கை பெட்டியை Receive it in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே பெற்றுக்கொள்ளுங்கள். And if you have them, அவைகளை நீங்கள் வைத்து you will be blessed. நீங்கள் Your ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். home will be blessed. உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். Everything that you have will be blessed. உனக்கு உண்டான சகலமும் And when ஆசீர்வதிக்கப்படும். you carry it upon your இதை shoulders, உன் தோளிலே நீ சுமந்து கொண்டு not only you will part the red side, the river Jordan, நீ யோர்தானை பிரிக்கிறவனாய் மாத்திரமல்ல, you will lead everyone that is behind you to cross over to the promised land. உனக்கு பின்னாக வருகிற அத்தனை பேரையும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போவதற்கு ஏதுவாய் இந்த நதியை Not கடக்கப்படுவார். only God has a promise for you to be blessed, இந்த உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வாக்குத்தத்தத்தை மாத்திர கர்த்தர் God கொடாதபடி has a challenge for you to lead the rest of the people over to the other side. நீ மட்டும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடி மற்றவர்களையும் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வழி நடத்துகிற ஒரு Will you say சவாலை yes this morning? இன்றைக்கு அதுக்கு ஆம் என்று சொல்வாயாக. Lord, I am ready to have the ark of the covenant in my home. என்னுடைய வீட்டில் இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிறதுக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். And when I leave the home, நான் வீட்டை விட்டு புறப்படும் I am ready to carry it upon my அதை shoulder. என் தோல்ல சுமந்து கொண்டு போக ஆயத்தமாக Because when I carry it upon me, ஏனென்று கேட்டால் இதை நான் சுமந்து செல்ல if it செல்ல is a Jordan River, ஒருவேளை எனக்கு முன்பாக யோர்தான் நதி இருந்தால் it will depart and it will give way for me and for the people that behind me. ஆண்டவரே அந்த யோர்தான் நதி எனக்கு முன்பாக அது பிரிந்து போய் நான் மாத்திரமல்ல என்னை பின்பற்றி வருகிற அத்தனை பேரையும் கடந்து செல்ல உதவி And செய்யும். if I carry it into a war, ஆண்டவரே ஒரு யுத்தத்துக்கு முன்பாக நான் இதை சுமந்து கொண்டு I போனேன். will be victorious. நான் அதில் ஜெயம் பெறுகிறவனாய் இருப்பேன். And if I had to place it somewhere, an unknown place, ஒரு தெரியாத இடத்துல அதை நான் வைத்தாலும் கூட and I will know that there will be defeat for the enemy, அந்த இடத்திலேயும் எதிரி தோற்கடிக்கப்பட்டு போவான் என்ற நிச்சயம் உண்டு. I am ready, Lord. ஆண்டவரே இதற்கு ஆயத்தமா I am ready. ஆண்டவரே நான் ஆயத்தமா I want to carry this ark of the covenant upon my life. ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த உடன்படிக்கையை பற்றி சுமக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கு. I am ready to have that ark of the covenant in my home. என் வீட்டிலே இதை சுமக்கிறதுக்கு ஆயத்தமா It இருக்கிறேன். will have a prominent place in my home. என்னுடைய வீட்டில் இதற்கு தான் முதன்மையான இடம் It will உண்டு. have a prominent place in my life. என்னோட வாழ்க்கையில இதற்கு தான் It will பிரதானமான have a இடம். prominent place in my work. என்னுடைய வேலையில இதற்கு தான் பிரதானமான It will இடம். have a prominent place around me. என்னை சுற்றிலும் இருக்கிற எல்லாவற்றிலும் பிரதானமான Give me grace, Lord. ஆண்டவரே கிருபை செய்யும். If there is anyone in this place not saved, இதுவரைக்கும் ரட்சிக்கப்படாத மக்கள் யாராவது என்னுடைய வார்த்தையை let me tell கேட்டுக்கொண்டு you, நான் உங்களுக்கு சொல்றேன், let the ark of the covenant become a place of importance in your life. உங்கள் வாழ்க்கையிலே இந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி ஒரு முக்கிய பொருளாய் இருக்குவதாக. Hallelujah. ஹல்லேலூயா. And if you are saved, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களானால், you know the Lord, ஆண்டவரை அறிந்தவர்களானால், you attend a church, நீ ஆலயத்துக்கு வருகிறவர்களானால், you are filled with the Spirit, ஆவியிலே நிரப்பப்பட்டவர்களானால், let me ask you, நான் உங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறேன். let this ark of the covenant have prominence in your home. இந்த உடன்படிக்கை பெட்டி உன் வாழ்க்கையினுடைய பிரதானமாய் உன் வீட்டில் இருப்பதா. Let it have the prominence in your journey. உன்னுடைய பிரயாணத்திலே இது உனக்கு பிரதானமாய் இருக்கட்டும். Let it have its prominence at your work. உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் இதுதான் உனக்கு முதன்மையாய் இருக்கட்டும். Carry it wherever you நீ are. எங்க போனாலும் இதை சுமந்து கொண்டு And போ. let me tell you, நான் உங்களுக்கு சொல்றேன், when you carry the ark of the covenant upon you, இந்த உடன்படிக்கை பெட்டி நீ சுமந்து செல்ல 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 rivers will depart, உனக்கு முன்பாக வருகிற நதிகள் பிரிக்கப்படும், doors will open, கதவுகள் திறக்கப்படும், enemies will be defeated, சத்துருக்கள் ஜெயிக்கப்படுவார்கள். you will have a free passage to the destination. நீ போக வேண்டிய இடத்திலே உனக்கு பிரவேசம் பரிபூரணமாய் அளிக்கப்படும். Let's all pray. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். Oh, hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. What a fellowship, what a joy divine, leaning on the everlasting arms. What a blessedness, what a peace divine, leaning on the everlasting arms. Leaning,
secure from all alarms, leaning, leaning, leaning on the everlasting arms. What have I to dread? What have I to fear? Leaning on the everlasting arms, I have blessed peace with my Lord so near. Leaning on the everlasting arms. What have I to dread? What have I to fear? Leaning on the everlasting arms, I have blessed peace with my Lord so near. Leaning on the everlasting arms, leaning, leaning, safe and secure from all alarms, leaning, leaning, leaning on the everlasting arms. Only when you lean on the everlasting arms, அந்த நித்திய புயத்திலே நீ அப்படியே சாய்ந்து கொள்ளும் போதுதான் that is when you are able to have the ark of the covenant in your home. அந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அப்போதுதான் உண்மையில வந்து நிற்கும். That is when you can carry it wherever you are. அப்பொழுதுதான் நீ எங்கே போனாலும் இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போக That is when you are going to be blessed at home and everywhere else. அப்பொழுதுதான் உன் வீட்டிலும் நீ போகிற எல்லா இடங்களிலும் நீ ஆசீர்வாதமாய் இருக்க That is when you can be a witness and a testimony wherever you are. அப்பொழுதுதான் நீ இருக்கிற இடத்திலும் எங்கேயும் அவருக்கென்று நீ சாட்சியாய் வாழ முடியும். That is when you can lead those people that are behind you. உனக்கு பின்பாக இருக்கிற மக்களை எல்லாம் அப்பொழுதுதான் நீ வழிநடத்த முடியும். Shall we all pray? நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, வல்லமையுள்ள தெய்வமே, இந்த காலை வேளைக்காய் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு பண்ணினவர் நீர் அல்லவோ கர்த்தாவே. ஆண்டவரே, வாக்கு பண்ணின அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரையிலேயும் எங்கள் வாழ்க்கையிலே நீர் செய்து வந்த எல்லா புதிய காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். இதோ இந்த நாளிலும் கூட இந்த புதிய காரியத்தை செய்வேன் என்று வாக்கு தத்தத்தை ஞாபகப்படுத்தி அந்த புதிய காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொண்ட வழிகளை நீர் எங்களுக்கு தெரியப்படுத்தினபடினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்க எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொரு கர்த்தாவே குடும்ப தலைவர்களும் இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்க உதவி செய்யும். ஒவ்வொரு குடும்ப ஸ்திரீகளும் இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்க உதவி செய்யும். ஒவ்வொரு வாலிபர்களும் இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்க உதவி செய்யும். ஒவ்வொரு சகோதரர்களும் ஒவ்வொரு சகோதரிகளும் உடன்படிக்கை பெட்டியை சுமக்க உதவி செய்யும். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் ஆண்டவரே உடன்படிக்கை பெட்டியை சுமக்க உதவி செய்யும். ஒவ்வொரு வயதானவர்களும் ஆண்டவரே இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்க உதவி செய்யும். இந்த உடன்படிக்கை பெட்டி இல்லாத வீடென்று ஒரு வீடும் எங்கள் சபையில் இருக்கவே கூடாது ராஜா. ஆண்டவரே, இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிறதுனால எங்கள் சபையினுடைய ஒவ்வொரு குடும்பங்களும் அவருக்கு உண்டான சகலவும் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலமும் ஆண்டவரே எதற்கெல்லாம் தேவையோடு இருக்கிறார்களோ, வியாதியிலிருந்து கத்தா விடுதலை வேண்டும் ஏக்கத்தோடு இருக்கிறார்களோ, எந்தெந்த காரியங்கள் நடக்க வேண்டும் இருக்கிறார்களோ அத்தனை காரியமும் இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிறதுனாலே அவர்களுக்கு இது சம்பவிப்பதாக ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் ஓபேத்-ஏதோமையும் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான யாவற்றையும் ஆசீர்வதித்தது போல எங்கள் சபையையும் எங்கள் சபையினுடைய ஒவ்வொரு குடும்பங்களையும் எங்கள் சபையினுடைய ஒவ்வொரு குடும்பங்களுக்கு உண்டான யாவற்றையும் பரலோகத்தின் தேவன் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசிய மகனை நீர் பலப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாய் கர்த்தாவே பலப்படுத்தி ஆண்டவரே அவரை கொண்டு நீர் நியமித்திருக்கிற ஊழியங்களை செய்து முடிக்க அவரை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ளே இந்த வார்த்தை கிரியை செய்து கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே, கிரியை செய்து கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை நீர் செய்தருள்வீராக. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தருள்வீராக. துதி கன மகிமை யாவும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. தேவனாகிய கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. We miss you a lot. உங்களை பார்க்காதது எங்களுக்கு வருத்தம் தான். I hope that we can come together very soon. சீக்கிரத்திலே நாம் யாவரும் கூடி ஆராதிக்கத்தக்க கர்த்தர். Till then, அதுவரையிலும் hold on to God. கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். Whenever there is opportunity for you to join
in one of the conference calls. இந்த ஜெபங்களிலே உங்களுக்கு எப்போதெல்லாம் அந்த ஜெபத்திலே வந்து பங்கெடுக்க வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் Please do join. அதிலே பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். May the Lord bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் நெஞ்சில கை சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய ஐக்கியம், காவல், சமாதானம், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் மாறாமல் தங்கியிருப்பதாக. ஆமென். Thank you so much and God bless you. ஒருவருக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சுகமாய் இருப்பீர்களாக.